ஓகே. வணக்கம் நண்பர்களே. ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ஒரு இனிஷியலா இப்போ 15 பேர் வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ப்ரோகிராம் பார்த்தீங்க அப்படின்னா, ரெகுலரா நம்ம பார்க்கக்கூடிய விஎஸ்எஸ்ல பிசினஸ் பிளான் இதெல்லாமே பேசுறோம். ஸோ ரொம்ப நாளா நம்ம வந்து தமிழ்ல நம்மளுடைய ப்ராடக்ட்ஸோடைய எக்ஸ்பிளனேஷனுக்காக ஒரு ப்ரோகிராம் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம மெயினா பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் லேட்டஸ்ட்டான 2 ப்ராடக்ட்டோடைய டீட்டெயில்ஸ் பார்க்க போறோம். அதோட நம்மளுடைய நம்மளுடைய VR4 ப்ராடக்ட்டும் பத்தி ஒரு சின்ன டீட்டெயில் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து யாருக்கெல்லாம் ப்ராடக்ட் டவுட்ஸ், எப்படி நம்ம ப்ராடக்ட் வேலை பண்ணுது, இல்லை இந்த ப்ராடக்ட்டுக்கான சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன்ஸ் என்ன சொல்லுது, இதெல்லாம் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டிஷனில் நம்ம ஏன் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம முதல்ல ஒரு வீடியோ பார்த்தீங்க. அது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பல நோய்கள் வெளியில் இருக்கக்கூடிய அந்த நோய்களோட பேருக்கு ஆன காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, பிரஸ்ட் கேன்சரோட ஒரு பேஷண்ட்டுக்கு வயிறு அந்த அளவுக்கு உள்ள பார்த்தீங்க, குடலெல்லாம் அவ்வளோ அசுத்தமாக இருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே நம்மளுடைய ஒரு நோய்க்கான அடிப்படை காரணம்னு வரும்போது டாக்ஸின்ஸ் தான் மேஜர் போர்ஷன். இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்கு நம்மளோடது மாறி இருக்கோ, அதனால ஏற்பட்ட டாக்ஸின்ஸ் உடைய கழிவுகளுடைய தாக்கம் நம்ம உடம்புக்குள்ளார எந்த அளவுக்கு வேலை பண்ணுதுங்கிறதுக்கு அந்த ஒரு வீடியோ வந்து ஒரு சின்ன உதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ அட் த சேம் டைம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம லைஃப்ல இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் மோஸ்ட் டேஞ்சரஸ் பீரியட்ல வி ஆர் லிவிங். ஏன்னா எந்த அளவுக்கு மாடர்னைசேஷன் வர 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 நமக்குள்ள நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நம்மளை தாக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம உடலை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் பாருங்க, இன்னைக்கு நம்மளை சுத்தி காத்துல இருந்து, தண்ணியில இருந்து, நம்ம சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இல்லை நான்வெஜ்ல இருந்தாலும் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ரொம்ப சீக்கிரம் வளர்றதுக்காக, அந்த மசில்ஸ் எல்லாம் வளர்றதுக்கான ரொம்ப சீக்கிரம் அந்த நம்ம அந்த அனிமல் போல்ட்ரி இதெல்லாமே வளர்றதுக்காக ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு விஷயங்கள் அதிகமாக நடக்குதுங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஒரு அளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. பட் நம்ம அதை வந்து புறம் தள்ளிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃப்ல போயிட்டே இருக்கோம். ஆனா அது உள்ள போய் செய்யக்கூடிய தாக்கங்கள், இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகள் எல்லாமே கெமிக்கல்ஸ் உடைய தாக்கமா இருக்கும்போது, நம்ம சுவாசிக்கிற காத்துலேருந்து, குடிக்கிற தண்ணிலேருந்து, இன்னைக்கு லேட்டஸ்டா இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, லேட்டஸ்ட் ஸ்டடியில உப்புல, சர்க்கரையில நம்ம டெய்லி லைஃப்ல பயன்படுத்தக்கூடிய அந்த 2 விஷயத்துலையும் நிறைய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மைக்ரோ பிளாஸ்டிக் கண்ணுக்கு தெரியாத துகள்கள். அது நம்ம இப்போ பயன்படுத்தக்கூடிய அந்த உப்புலையும் ரொம்ப நம்ம சாதாரணமா ஒவ்வொரு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு விஷயத்துல இந்த பிளாஸ்டிக்ஸ்ங்கிறதே கெமிக்கல் தானேங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, அத்தனை கெமிக்கல் பிளாஸ்டிக்ஸ் நம்மளுடைய ரத்தத்துக்குள்ளார போகுது அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்மளுடைய ஆர்கன்ஸ் அது பாதிக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதெல்லாம் நம்ம டெய்லி வந்து படிக்கிறோம், பார்க்குறோம். வாட்ஸ்அப்ல வந்தா அத படிச்சு பார்த்துட்டு புறந்தள்ளிட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் டாக்ஸின் அக்யூமுலேட்ஸ் இன் யுவர் பாடி அண்ட் ஹாஸ் பிகம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் சைலண்ட் கில்லர்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, லைஃப் எப்படி இருந்ததுன்னா, லைஃப் லிவிங் லாங் இருந்தது. அதாவது வாழ்க்கை பயணம் ரொம்ப நீண்ட நாட்களாக இருந்து, ஒரு சில நாட்கள்ல, ஒரு சில நொடிகள்ல அவங்க வயசாகும்போது, நேச்சுரலா எந்த ஒரு ஒரு வியாதினால இல்லாம, மூப்புனால இறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, லிவிங் ஷார்ட் அண்ட் டையிங் லாங்ன்னு சொல்லுவோம். இன்னைக்கு ஒரு 30, 40 வயசுல இருந்து வாழ்க்கை முடிஞ்சு, அங்கேருந்து வெறும் மருந்து மாத்திரைகளும், ஒரு நோயின் தாக்கத்திலேயே வந்து ஒரு 60, 70 வயசு வரைக்கும் லாங்கஸ்ட் பீரியட் நம்ம வந்து மருந்து மாத்திரைகள்னால தான் வந்து உயிர் வாழக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தோட வீட்லயும் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு நிதர்சனமான உண்மையாக நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஒரு காலகட்டத்தில காமன் ஹெல்த் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பரவக்கூடிய நோய்கள் அதிகமா இருந்தது. மலேரியா, டியூபர்குலோசிஸ், டிபி, வூப்பிங் காஃப், டிப்தீரியா, காலரா இந்த மாதிரி எல்லாம். ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில நம்ம கேட்கக்கூடிய வியாதிகளோட பேர் எல்லாமே பாருங்களேன், எல்லாமே வந்து அம் எல்லாம் லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடா இருக்கும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை முறை மாற வந்த நோய்கள். கேன்சர் ஆகட்டும், கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் ஆகட்டும், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா காமனா.
டயபெட்டிஸ் இன்னைக்கு சொல்லவே வேண்டாம். வீட்டுக்கு வீடு எல்லாத்துக்கும் ஹைப்பர் டென்ஷன்ஸு, இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ்ஸு, இதனால ஓஸ்டியோபோரோசிஸ், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்சைமர்ஸ், மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே இன்னைக்கு உடல் பருமன், ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய மூட்டு பிரச்சனைகள், எலும்பு பிரச்சனைகள் எல்லாமே லைஃப் ஸ்டைல் டிசீசஸா தான் இருக்கு. என்ன காரணம்னா, இன்னைக்கு நம்ம வந்து எத சாப்பிடக்கூடாதோ அது அதிகமாவும், எது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்த குடுக்குமோ அத ரொம்ப குறைவாவும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இல்ல எடுக்காமயே போயிரும். இதுதான் இந்த ஒரு இம்பேலன்ஸ் இன் லைஃப் ஸ்டைல் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய 98லிருந்து 100% நோய்களுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. இன்னைக்கு இதுதான் நம்மளுக்கு ஒரு ஸ்லோ பாய்சனாக நம்ம உடம்ப வந்து கெடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து நான் 7 இது 2030 இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, 80% மக்கள் ஒ இந்தியாலே ஆகட்டும், எல்லா இடத்துலயுமே வந்து டயபெட்டிஸ் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. 7 பேர்ல 4 பேர், 3 பேர் வந்து டயபெட்டிக்கா இருப்பாங்கங்குது. ஒரு நாளைக்கு 100 பேர் ஹார்ட் அட்டாக்னால இறக்குறாங்கன்னா, அதுல 60% பேர் வந்து இந்தியர்களாகவும் அந்த ஹார்ட் அட்டாக் காரணமா இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. உடல் பருமன், ஹைப்பர் டென்ஷன் எல்லாம் வாழ்க்கை முறை மாற, மாற, மாற அதிகமா பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு எண்ணத்தோட மக்கள் ஓட, ஓட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் லைஃப்க்கு ஏத்த மாதிரி ஏகப்பட்ட நோய்கள் வந்து இது 30, 40 வருஷம் முன்னால நம்ம கேள்விப்படாத நோய்கள் இல்ல. வேற எங்கேயோ இருக்கு. நமக்கு அதெல்லாம் வராதுன்னு சொன்ன அத்தனை நோய்களும் இன்னைக்கு அதிகமாயிட்டு இருக்கிறத நம்ம டெய்லி நியூஸ்ல, பேப்பர்ல நம்ம மக்கள சுத்தி இருக்கக்கூடியல எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா 2 முக்கியமான காரணங்கள் இந்த லைஃப் ஸ்டைல்ல வந்து டாக்டர் லைனஸ் பாலிங் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்டர் அண்ட் சயின்டிஸ்ட் 2 முறை நோபல் பரிசு பெற்ற நபர் இவரு. டாக்சின்ஸ் அக்யூமுலேஷன் அண்ட் லேக் ஆஃப் நியூட்ரிஷன், அதாவது கழிவுகளின் தேக்கமும் ஊட்டச்சத்து குறைபாடுமே ஒரு நோய்க்கான முக்கியமான காரணம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ்ன்னு சொல்லக்கூடியத நம்ம செல்களுக்குள்ளார உருவாக்கும்போது, நம்ம செல்கள் வந்து ஒரு ஒரு பழம் எப்படி அழுகி போகுதோ, அதுபோல செல்களும் அழுகக்கூடிய ஒரு தன்மை வரும்போது, அது ஒவ்வொரு செல்லையும் பாதிச்சு பக்கத்து செல்ல ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி உருவாகி, இது எல்லா செல்களும் ஒண்ணு சேர்ந்து கெட்டு போக, போக அந்த செல்கள் எல்லாம் சேர்ந்து இயங்கிய அந்த உறுப்பு தன்னுடைய வேலையை ஸ்லோவா அப்படியே நிறுத்திக்கிட்டே வரும். இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எந்த ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ்ன்னு சொல்றோமோ, இதுதான் நீங்க இன்னைக்கு பரவலாக கேட்கக்கூடிய அத்தனை நோய்களுக்கும், கேன்சர் ஆகட்டும், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இருதய நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எலும்பு சம்பந்தப்பட்டது, ஸ்ட்ரோக், பிரெயின் சம்பந்தப்பட்டதாகவும், நுரையீரல் சம்பந்தப்பட்டதா, இல்ல உடல் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவான விஷயமா, எல்லாத்துக்கும் பின்னால இந்த செல்களின் டேமேஜ் தான் காரணம்ங்கிறத முக்கியமான விஷயமா சொல்றாரு. அப்ப இந்த செல் டேமேஜுக்கு அடிப்படை காரணமே பார்த்தீங்கன்னா, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ல டாக்ஸின்ஸ் கழிவுகளின் தாக்கம் அதிகமாறதும், 2வது நம்மளுடைய உணவுல இன்னைக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறையும் தான். ஸோ இது பல விதமான டிப்ரஷன், ஹோப்லெஸ்னஸ், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம உடம்புல இருக்க அந்த வீக்னஸ், எந்த ஒரு பிரச்சனையும் நம்மள சமாளிக்கக்கூடிய தன்மைக்கு இல்லாம பண்ணிடுது. ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அது பிரெயினுக்கு ஆச்சுன்னா பிரெயின் சம்பந்தப்பட்ட நோய்கள், இருதயத்துக்கு வரும்போது இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள்ல ஸ்ட்ரோக்கு, ஹை பிபி, அத்திரோஸ்க்ளரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ரத்த நாளங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய கொழுப்பு அடைப்புகள், கிட்னி ப்ராப்ளம், ஸ்கின் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர்ஸ், அது டயபெட்டிக்கா இருந்தாலும் சரி, ஃபைப்ரோமயால்ஜியான்னு சொல்லக்கூடியதா இருந்தாலும், ஜாயிண்ட் பெயின்ஸ், இம்யூன் சிஸ்டத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், ரத்த நாளங்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இருதயத்துல நம்ம லங்ஸ், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கண் சம்பந்தப்பட்ட, அதுவும் வயதாக ஆக இன்னைக்கு வரக்கூடிய மேக்குலர் டீஜெனரேஷன், குளுக்கோமா, இந்த மாதிரி எல்லாம் நோய்கள்லாம் அந்த காலத்துல 60, 70 வயசுக்கு மேல பார்த்ததெல்லாம் இன்னைக்கு 30, 40 வயசுல வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் டேமேஜஸ் தான் நிறைய நோய்களுக்கு காரணமா இருக்கு. அதுல இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, டாக்ஸிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சுகர், நம்ம இன்னைக்கு முக்கியமான விஷம், முக்கியமான ஒரு கழிவு நமக்குள்ளார அதிகமா உருவாக்குவதுல நம்ம லைஃப் ஸ்டைல்ல இன்னைக்கு இன்றியமையாது போயிருக்கக்கூடிய அந்த வெள்ளை சர்க்கரை, பல நூத்துக்கணக்கான வியாதிகளுக்கு இதே காரணங்கிறத இன்னைக்கு பல ரிசர்ச் சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஒரு சுகரே வந்து எப்படி உங்களோட ஹெல்த்தை டெஸ்ட்ராய் பண்ணுங்கிறதுல, நீங்க என்னென்னலாம் நோய்கள் பேரை சொல்லுவீங்களோ, அது எல்லாத்துக்கும் பின்னால இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாக்ஸின் விஷமானது இந்த வெள்ளை சர்க்கரை. இதுல இருந்து தப்பிக்காத ஆளே இல்லைன்னு சொல்லலாம்.
ஸோ யாருமே நோயிலேருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு ரொம்ப 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 குறைவாயிட்டே போயிட்டே இருக்கு. அது தூக்கமின்மையினால, ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டினால வரக்கூடிய நோய்கள் ஆகட்டும், எல்லாமே பலவிதமான சிம்டம் நம்ம உடம்புக்குள்ளார டெய்லி காமிச்சிட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம எதையுமே வந்து சீரியஸா பார்க்காம, அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்ததுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கும் கேஷ் கவுண்டர்ல போய் நின்னுட்டு லட்சக்கணக்குல கட்டுறதுலயும் அப்பதான் நம்ம அத ரியலைஸ் பண்றோம். இவ்ளோ நாளா நம்ம இத பார்க்காம போயிட்டோமே! ஒரு சாதாரண மலச்சிக்கல் ஆகட்டும், உடம்பு எப்பவுமே ஃபட்டீக் டயர்டா இருக்கிறதாகட்டும், வயிறு உப்புசமாகட்டும், அ தலைவலிகள் மைக்ரேன் சொல்றோம். ஒத்த தலைவலி, இரட்டை தலைவலின்னு சாதாரணமா ஸ்டைலா சொல்லிக்கிறோம். இதுக்கு அந்த மருந்து பண்றேன், இந்த மருந்து பண்றேன்னு. அது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைக்கான அது ஒரு சிம்டம் மட்டுமே. இன்னைக்கு சோர்வாகட்டும், டிப்ரஷன் ஆகும், மனச்சிதைவுகள் ஆகட்டும், ஹெமராய்ட்ஸ் பைல்ஸ் பிரச்சனைன்னு சாதாரணமா சொல்றோம். இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட வாத நோய்கள் ஆகட்டும், தோல் சென்சிட்டிவ் தோல்ல நெறைய பிரச்சனைகள் இன்னைக்கு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு காலகட்டத்தில இவ்ளோ ஸ்கின் டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம இவ்ளோ கிளினிக் பார்த்திருக்கவே மாட்டோம். இன்னைக்கு எல்லாத்துக்குமே அந்த பிரச்சனை இருக்குங்கிறது தெரியுது. இருக்கிறதுல மிகப்பெரிய இன்னைக்கு அதாவது உலக லெவல்ல 50% அதாவது டோட்டல் பாப்புலேஷன்ல 1/2% மேல மக்களுக்கு உடல் பருமன் பிரச்சனை. அதே ஒரு மிகப்பெரிய நோயாகவும், அது ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்டாவும் ஆயிடுது. உடல் துர்நாற்றம், வாய் துர்நாற்றம், ஆஸ்துமா, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஏன்னா எல்லா ஊரும் அவ்ளோ காத்து மாசுபட்டு கிடக்குது. இரிட்டபிலிட்டி, சிடுசிடுப்பு தன்மை, சண்டை, எங்க பார்த்தாலும் உடனே கோவப்படக்கூடிய ரோட்ல இருந்து ஆரம்பிச்சு வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து எங்க வேணா பாருங்களேன். எல்லாமே இந்த இரிட்டபிலிட்டில இருந்து ஆரம்பிச்சு ஒரு பிரச்சனை உருவாக்குறது. இன்சோம்னியா, தூக்கமின்மை. சாதாரணமா சொல்லிர்றோம். நம்ம நைட்டு 10 மணி, 12 மணி வரைக்கும் மொபைல், டிவி இல்ல லேப்டாப் இதுல உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னாவே, அதே நம்மளுடைய ஒரு நோய்க்கான அறிகுறியாக இருக்கு. நம்ம தூக்கம் வரலங்கிறதுக்கு மத்த காரணங்கள் எல்லாம் சொல்றோம். ஆனா உள்ள அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உங்க உடம்புல. ரெஸ்ட் எடுக்க விடல உங்க மனச, உங்க மூளைய அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய டேஞ்சர் பாருங்களேன். ஸோ இது எல்லாத்துலயுமே தப்பிக்கணும் அப்படிங்கும்போது தான் நமக்கு முக்கியமா பார்க்க வேண்டியது நம்மளுடைய ஆப்டிமல் ஃபுல் ஹெல்த் நம்ம வேணும் அப்படின்னா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல இந்த கழிவுகளின் தேக்கத்த சுத்தப்படுத்துறதும், நம்ம உணவுல இருக்கக்கூடிய பற்றாக்குறையான ஊட்டச்சத்த அதிகப்படுத்துறதும். ஏன்னா இது 2ம் நீங்க பேலன்ஸா கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்போது, நோய்களுக்கான காரணமே காணோம். அங்க காரணமே இல்ல. நம்ம நோய்க்கு மருந்து பண்றத விட, ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன சாப்பிடணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, இன்னைக்கு இருக்கிற இந்த ஃபாஸ்ட் லைஃப்ல நம்ம எவ்வளவோ விஷயங்கள் தெரிஞ்சாலும் செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லாத போது, அட்லீஸ்ட் ஒரு சிம்பிளா உங்களுடைய கழிவுகள் ஒவ்வொரு நாளும் உள்ள சேர்றத சுத்தப்படுத்துறதும், உங்க உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்தும் குடுத்தாலே, நல்ல ஆரோக்கியத்துக்கான வழிய செஞ்சுட்டீங்கன்னா, நோய் எதுக்கு வரப்போகுது? ஸோ இதுதான் ஒரு நல்ல ஆரோக்கியத்துக்கு, ஆப்டிமம் ஹெல்த்துக்கு முக்கியமாக நம்மளுடைய லாங் அண்ட் ஹெல்த்தி லைஃப்க்கு நம்ம நல்ல ஒரு ஆரோக்கிய விஷயங்கள எடுத்துக்கணும்னு சொல்றது. ஸோ நம்மள எக்சர்சைஸ் பண்ண சொன்னா, அதுக்கு டைம் இல்ல. ஸ்லீப்புக்கு டைம் இல்ல. ரெஸ்ட்டுக்கு டைம் இல்ல. அ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம அவாய்ட் பண்ணும்போது, சிம்பிளா நம்ம லைஃப் ஸ்டைல்ல இத ஒவ்வொரு நாளும் இந்த கழிவுகள சுத்தப்படுத்துறதுக்கும், ஒவ்வொரு நாளும் உங்க உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து குடுக்கறதுல தான் எல்லா சீக்ரெட்டும் இருக்கு. ஸோ இதே போல தான் நான் முன்னால ஒரு வீடியோ ஓட்டும்போது அதில பார்த்தீங்கன்னா, மைட்டோகாண்ட்ரியான்னு செல்களுக்குள்ளார இதுதான் உங்களுடைய முழு லைஃப்க்கும் உங்களுடைய முழு அ சக்தி, நீங்க சாப்பிடக்கூடிய உணவு உங்க உடம்புல சக்தியாக மாறுவதற்கு தேவையான விஷயமும் இதுதான் அப்படின்னு சொல்லுது. இந்த மைட்டோகாண்ட்ரியாங்கிறது ஒவ்வொரு செல்லுக்குள்ளாரையும் பல 100 மைட்டோகாண்ட்ரியாஸ் தான் உங்களுடைய பேட்டரீஸ். இந்த பேட்டரிய சார்ஜ் பண்ணணும். பேட்டரி எப்பவுமே ஃபுல் பவர்ல மொபைலுக்கு நம்ம எவ்வளோ ஆ சீரியஸா பார்க்குறோமோ, இல்ல ஒரு வண்டியில இருக்க பேட்டரி எந்த அளவுக்கு ஆப்டிமம் லெவல்ல வேலை பண்ணுதோன்னு பார்க்குறோமோ, அந்த அளவுக்கு நம்ம உடம்புல இருக்க பேட்டரி நம்மள இவ்வளோ தூரம் ஓட வைக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா, சிம்பிளா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த மைட்டோகாண்ட்ரியா ஒழுங்கா ரீசார்ஜ் ஆயிருந்ததுன்னா, ஒரு 10 வாட் பல்பு 7 பல்பு நம்ம எரிய வைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம உடம்புல மின்சார சக்தி உருவாகிட்டே இருக்கு. இது இருந்தா தான் நம்ம ஓடுறோம். இந்த மைட்டோகாண்ட்ரியா ஆஃப் ஆயிடுச்சுன்னா, மனுஷனும் ஆஃப் ஆயிடுவான். இதுதான் நம்மளுடைய எனர்ஜி பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னு சொல்லுவோம். இது ஒவ்வொன்னும் ஆஃப் ஆக, ஆக, ஆக ஆட்டோமேட்டிக்கா நம்ம லைஃப்பும் முடிஞ்சு போயிடுது. ஸோ இதுதான் நம்மளுடைய எல்லா
ஆரோக்கியத்தன்மைக்கும் அடிப்படை தேவை. ஏன் இத சொல்றோம் அப்படிங்கிறத போக போக நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா ஆரோக்கியமா இருக்கிறத பத்தி உங்களுக்கு யாருமே சொல்லி தர போறதில்ல. அன்லெஸ் அதர்வைஸ் வோல்டன்ல இருந்து யாராவது ஒரு ஏஜென்ட் உங்கள பார்த்தாங்கன்னா. ஸோ இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நம்மளுடைய மொத்த லிவர், மசில், பிரெயின், ஹார்ட், கிட்னி எதெல்லாம் நம்மளுடைய உறுப்புகள் முழுமையான தரத்தோட வேலை பண்ணணுமோ, அதுக்கு எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடிய இந்த மைட்டோகாண்ட்ரியாஸ் நல்லா வேலை பண்ணணும். எப்ப இந்த மைட்டோகாண்ட்ரியா நம்ம உடம்புல குறையுதோ, அப்பவே ஏகப்பட்ட மைட்டோகாண்ட்ரியல் டிஸ்ஃபங்ஷனிங் தான் பலவிதமான மைக்ரேன், ஹெட்டேக் நீங்க என்னென்னலாம் அந்த சிம்ப்டம்ஸ் வந்து நம்ம டெய்லி நம்ம லைஃப்ல சொல்றோமோ, அதுக்கு பின்னால எல்லாமே இந்த மைட்டோகாண்ட்ரியா கெட்டு போகக்கூடிய தன்மை வரும்போது தான். அப்போ அந்த மைட்டோகாண்ட்ரியாஸ நம்ம வந்து ஒழுங்கா வச்சுக்கணும்னா என்ன வேணும்? அதுக்கு தேவையான உணவா குடுக்கணும். சும்மா நம்ம வந்து இன்னைக்கு டேஸ்ட்டுக்காகவும், வயிறு நிறைக்கிறதுக்காகவும், பசிக்குதேன்னு சாப்பிடுற விஷயமாக இல்லாம, நல்ல உணவாக, நல்ல ஊட்டச்சத்து மிக்க விஷயங்கள் மட்டும் தான் அதுக்கு போய் சேரும். நம்ம சாப்பிடுற டேஸ்ட்டுக்கான ஃபுட் எல்லாம் இந்த நாக்கு ருசியோட முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா சரியாக இல்லாம ஃபங்ஷன் பண்ணாம போனா, நீங்க என்னென்னலாம் லைஃப்ல நோய்கள் பத்தி பேர சொல்றீங்களோ, அத்தனை நோய்களுக்கு பின்னாலும் ஒரு காரணம். அது நீங்க லாஸ் ஆஃப் மோட்டார் கண்ட்ரோல், கோஆர்டினேஷன் நம்ம மூளைக்கும் உடம்புக்குள்ள கனெக்ஷன் கெட்டு போறதுலேருந்து, பேசக்கூடிய தன்மையில மறதியில பேசுறதாகட்டும், வாக்கிங்ல ட்ரபிள் ஆகட்டும், நடக்கக்கூட முடியல, டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், மசில் ஏக், பெயின், வீக்னஸ், விஷன் லாஸ், மைக்ரேன், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் எத வேணா எடுத்துக்கோங்க. அது கிட்னி டிசீஸ், லிவர் டிசீஸ், ஆட்டிசம், மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்துக்கும் பின்னால இந்த மைட்டோகாண்ட்ரியா ஹெல்த்தியா இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஒன் ரீசன் மெனி டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து ஸோ இத தெரிஞ்சு வச்சீங்கன்னா தான் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் ஏன் ஒரு ப்ராடக்ட் இவ்வளோ வேலைகள் பண்ணுது, இது ஏன் அந்த அடிப்படையில போய் வேலை பண்ணுதுங்கிறத பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டா அது போகுமா, இது போகுமா அப்படின்னு மல்டிபிள் டிசீசஸ் பேர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஸோ இன்னைக்கு நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் தான் அது கேன்சர் ஆகட்டும், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், டயபெட்டிஸு, லங் ப்ராப்ளம் ஆகட்டும், ஸ்ட்ரோக்கு இது எல்லாமே இன்னைக்கு மிக அதிகமாக மிகப்பெரிய கில்லராக இருக்கு. ஸோ அப்போ நம்ம உணவே மருந்துங்கிற கான்செப்ட்டுக்கு தான் வர்றோம். இதுதான் பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக மனுஷன் எப்போ வந்து நல்ல சாப்பாடு பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சு, அந்த நியூட்ரிஷியஸ் உணவு எத சாப்பிட்டாங்களோ அப்போதான் நல்லா இருந்தாங்க. ஸோ இதுல நம்ம முதல்ல இன்னைக்கு நம்ம ப்ராடக்ட்ல பார்க்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கழிவுகள்னு பத்தி பேசினோம். அந்த கழிவுகளோட வீடியோ கூட பார்த்தோம். அப்போ அந்த குடல் சுத்தமாகறதும், வயிறு சுத்தமாகறதும், நம்மளுடைய ராஜ உறுப்புகள் எதெல்லாம் நம்மள சுத்தப்படுத்துதோ, அந்த உறுப்புகளையும் சுத்தமா வச்சுக்கணும்னா, வோல்டன் அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த வோல்டன் விசிடி கிளென்ஸ் அண்ட் கோல்டு டீன்னு சொல்லுவோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிளென்ஸ் அண்ட் கோல்டு டீ பண்ணக்கூடிய விஷயம் தான் நம்மளுடைய முக்கியமான ஒரு சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை உள்ள ஒரு பொருள் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த கிளென்ஸ் அண்ட் கோல்டு டீ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க, அந்த கழிவுகளின் தேக்கம். இந்த கழிவுகள்னால நமக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் வருதோ, அத முதல்ல சுத்தப்படுத்தக்கூடிய விஷயமாக இது இருக்கு. அப்போ நம்ம ஒரு நல்ல காரியம் எந்த ஒரு விஷயத்திலும் அது வீடோ, க வேற எங்க நம்ம பண்ணாலும், முதல்ல அந்த இடத்த சுத்தப்படுத்தக்கூடிய விஷயம் பண்றோம் பார்த்தீங்களா? அதே போல தான் நம்மள ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நம்மள முதல்ல நம்ம உள்ள இருந்து சுத்தப்படுத்தணுங்கிறதுக்கான விஷயம். ஸோ அது ஸ்கின் அப்சார்ப்ஷன் எல்லாம் நல்லா ஆகும். டாக்ஸிக் லோடு சேர்ந்துருச்சுனாலே, இது பலவிதமான தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கு. ஸோ இதே நம்ம சுத்தப்படுத்தணும்னு வைங்களேன், ரிடக்ஷன் இன் பாடி ஃபேட்ல இந்த உடல் பருமன் குறையறதுலேருந்து, தேவையில்லாத கெட்ட விஷயங்கள் எல்லாம், அழுக்குகள்லாம் நம்ம லிம்போசைட்ஸ் இந்த இன்டெஸ்டின் இதுல எல்லாமே சுரப்பிகள்ல இருந்து எல்லாமே சுத்தமாகும். டைஜஸ்டிவ் ஃபங்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். பிளட் பிரஷர் சரியா இருக்கும். நம்மளுடைய ரீஃப்யூயல் பண்ண மாரி திரும்ப நம்மளுடைய பாடிய வந்து ரீசார்ஜ் பண்ண மாதிரி ஆகும். டாக்ஸின்ஸ் எல்லாம் லிவர், கிட்னிலேருந்து எல்லாமே சுத்தமாகும். ஸோ இந்த மாதிரி இது சுத்தமாகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் மேனேஜ்மென்ட் நல்லா இருக்கும். எனர்ஜி, வைட்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுடைய செரிமான சக்தி நல்லா இருக்கும். சாப்பிட்டதெல்லாம் நல்லா செரிமானமாயி, அது மூலியமா கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்தெல்லாம் நம்ம ரத்தத்துல நம்ம ஒவ்வொரு மசிலுக்கும், ஒவ்வொரு செல்லுக்கும் போய் சேரும். நம் தோல் சுத்தமா இருக்கும். முடி பளபளப்பாக, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பயன்படும். நல்ல தூக்கம் கிடைக்கும். நம்ம யோசிக்கக்கூடிய தன்மை கிளீனா இருக்கும். அம்
ரிலீவ்ஸ் கான்ஸ்டிபேஷன், முக்கியமா பார்த்தீங்க மலச்சிக்கல் குறையும். பெட்டர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் நேச்சுரல் டாக்ஸின் லோட்னா, நம்ம டெய்லி வெளியில குளிக்கிறோம் 2 வாட்டி 3 வாட்டி கூட வெளியில சோப்பு போட்டு எந்த அளவுக்கு நம்ம வெளியில சுத்தப்படுத்துறோமோ, உள்ள அந்த சுத்தப்படுத்தக்கூடிய விஷயத்த நம்ம பண்றதே இல்ல. இல்ல யோசிச்சு பாருங்களேன். யாரும் இன்னைக்கு ஒரு ராத்திரி வந்து ஒரு வாழைப்பழம் 1ஓ 2ஓ சாப்பிடுறதுக்கு கூட இன்னைக்கு குழந்தைங்கள்லேருந்து பல பேர் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அதோட பழக்கமாவே இல்லாம போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு டாக்ஸின் லோடுங்கிறத டெய்லி நம்ம உள்ள வந்து சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணுங்க. ஒரு வண்டிய நம்ம வந்து ஸ்பேர் பார்ட்ஸ்லேருந்து எல்லாமே ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு வண்டிக்கு நம்ம எந்த அளவுக்கு உள்ள சுத்தப்படுத்த யோசிக்கிறோமோ, நம்ம உடம்புக்குள்ளார இந்த மாதிரி ஒரு எண்ணமே நம்ம பண்றதில்ல. அதுக்கு தான் இது பயன்படும். ஸோ இதுல அப்படி என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பல 1000 வருடங்களாக நேச்சர் நமக்கு சொல்லிக் குடுத்த விஷயம் தான். ஸோ இதுல நம்மளுடைய கிளென்ஸ் டீல பார்த்தீங்கன்னா, துளசி இருக்கு, ஆம் ஜிஞ்சர், இஞ்சி இருக்கு, டர்மரிக் மஞ்சள் இருக்கு, பட்டை இருக்கு, லவங்கம் இருக்கு, லிக்குரைஸ் சொல்லக்கூடிய அதிமதுரம் இருக்கு, பிளாக் பெப்பர் அதோடைய பவுடர் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு டாக்டரால் உருவாக்கப்பட்ட 100% நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் ஆக நமக்கு இனிப்பே சேர்த்து தேவையில்லாம இதுல அதிமதுரத்தோட பெனிஃபிட்ஸோட சேர்ந்து இது எல்லாமே கிடைக்குது. ஸோ துளசி நமக்கு பல 1000 வருஷங்களா தெரியும் எந்த அளவுக்கு நம்ம வந்து இது சுத்தப்படுத்துவோம். நமக்கு வந்து என்னென்னலாம் வேலை பண்ணுங்கிறது தெரியும். பட் இதுவரைக்கும் நம்ம ரெகுலர் லைஃப்ல 90% மக்களுக்கு மேல யாருமே பயன்படுத்துறதில்ல. இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, பிளட் பியூரிஃபிகேஷனுக்கு, ஆன்டி ஃபங்கல் ஆக்டிவிட்டீஸ், ஆன்டி டயபெட்டிக், ஆன்டி ஸ்ட்ரெஸ் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எல்லாத்துலயுமே நம்ம துளசி வேலை பண்ணோம்னா, எந்த அளவுக்கு துளசியோட பெனிஃபிட்ஸோட சேர்ந்து மஞ்சளுடைய பெனிஃபிட்ஸும் சேருது பாருங்க. இன்னைக்கு மஞ்சள் வந்து கேன்சர்லேருந்து பலவிதமான விஷயத்துக்கு இதோட குறுக்குமீன் வந்து பயன்பட்டுட்டு இருக்கும்போது, இது சுத்தமான நம்மளுடைய ஒரிஜினல் நேச்சுரல் மஞ்சள் இதுல ஆட் பண்ணியிருக்கு. அதிமதுரத்துடைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதிமதுரம் வெறும் இனிப்புத்தன்மைய நேச்சுரலா குடுக்கறதுக்கு மட்டும் இல்லாம, இது கார்டியோ புரொடெக்டிவ், இருதய நோய், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, வீக்கங்கள குறைக்கிறதுக்கு, லிவர்ல வந்து ஃபேட்டி லிவர் எல்லாம் ஆகாம இருக்கிறதுக்கு பயன்படுது. பட்டையோட பெனிஃபிட்ஸ் இது டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட்லேருந்து, வெயிட் மேனேஜ்மெண்ட்லேருந்து எத்தனையோ நல்ல விஷயங்களுக்கு பட்டையோட பெனிஃபிட்ஸ் இருக்கு. க்ளோவ்ஸ் பாருங்களேன், லிவர் சுத்தப்படுத்துறதுலேருந்து, பல்ல பிரச்சனை வரக்கூடியது, வாய் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ வந்து தடுக்கிறது, அதனால பல்லு வந்து கெட்டு போறதோ, ஈறுகள் கெட்டு போகக்கூடிய தன்மைய கட்டுப்படுத்துதுன்னா, இது உள்ள போய் சேரும்போது யோசிச்சு பாருங்களேன். இது எல்லாத்தையுமே உடம்புல நல்லா அப்சர்வ் பண்ண வச்சுக்கிறதுக்கு பெப்பர், பிளாக் பெப்பரோட பிப்பரின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த விஷயங்கள எல்லாத்தையுமே நம்ம உடம்புல போய் சேரணுங்கிற அந்த தன்மைய அதிகப்படுத்தி தர்றதுக்காக இது எல்லாமே சேர்ந்திருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஏதாவது நம்ம இன்னைக்கு ஆயுர்வேதத்துல சொல்லியிருக்கோம், சித்தால சொல்லியிருக்கோம், இதெல்லாம் சொன்னாலும், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காவே அதாவது கிளினிக்கல் ரிசர்ச் பண்ணதுலயே துளசியோடைய ஹியூமன் சிஸ்டமேட்டிக் சுத்தப்படுத்தக்கூடதுல இருந்து ஆரம்பிச்சு சேஃப்டி எந்த அளவுக்கு ஹியூமன் பாடியை சேஃபா வச்சுக்கிறதுக்கான ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்கு. துளசி ஹர்ப் ஃபார் ஆல் ரீசன்ஸ் எல்லா காரணங்களுக்கும் சேர்த்தக்கூடிய ஒரு மூலிகையாக துளசி பத்தின ரிசர்ச் இருக்குது. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் துளசி, நுண்கிருமிகளுடைய தாக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு துளசி எந்த அளவுக்கு பயன்படுதுன்ட்டு, டர்மரிக் நம்ம சொல்லக்கூடிய சாதாரணமா டெய்லி நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சளுடைய மகிமை பார்த்தீங்கன்னா குர்குமின், பயோ ஆக்டிவ் எஃபெக்ட்ஸ் அண்ட் சேஃப்டி ப்ரொஃபைல்ஸ் ஆஃப் ஃபுட், பார்மசூட்டிக்கல்லேருந்து பயோடெக்னாலஜிலேருந்து எல்லாத்துலேயுமே இன்னைக்கு மஞ்சளோட பயன்படுத்து அந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டர்மரிக்கோடைய எவ்வளவோ பெனிஃபிட்ஸ், சின்னமனுடைய பெனிஃபிட்ஸ், பட்டையில எந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் இருக்கிறதுங்கிறதுக்கான கிளினிக்கல் ரிசர்ச் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலும் ஸோ நம்ம இங்க குடுக்குற ஒவ்வொரு விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நம்ம லைஃப்ல தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும், அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் பெனிஃபிட்ஸ், கிளினிக்கல் ரிசர்ச் இதெல்லாம் சேர்ந்து தான் ப்ரூவபிள் விஷயமா தான் குடுக்குறோம். ஜிஞ்சர் ஆன் ஹியூமன் ஹெல்த் இது எந்த அளவுக்கு ஜிஞ்சரோட எஃபெக்ட், ஆன்டி ஆக்ஸிடென்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஜிஞ்சர், ஹெல்த் அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இத பத்தின அத்தனை ரிசர்ச் இருக்குங்க. பிப்ரின் நம்ம பிளாக் பெப்பர் சொல்றோம். அந்த பிளாக் பெப்பர்ல இருக்கக்கூடிய பிப்ரின் தான் வந்து நம்மளுடைய எந்த ஒரு மூலிகைகளோ, எந்த ஒரு நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும், நல்ல விஷயங்கள அதுல இருக்கக்கூடிய தன்மைய உடம்புக்குள்ள கொண்டு போய் சேர்த்ததுக்கு பயோ ஆக்டிவிட்டி
பயோ அவைலபிலிட்டின்னு சொல்லுவோம். உடம்புக்குள்ள போய் சேரக்கூடிய தன்மை எந்த அளவுக்கு இது இம்ப்ரூவ் பண்ணுதுங்கிறதுக்கு ஜிஞ்சர் சப்ளிமெண்டேஷன் ஆன் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீசஸ். இன்னைக்கு குடிப்பழக்கம் இருக்கோ, மது பழக்கம் இருக்கோ இல்லைன்னா கூட இன்னைக்கு லேடிஸ்ல இருந்து பல பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. எந்த லிவர் ஃபேட் அதிகமாக 3000 மில்லிகிராமுக்கு மேல சேர்த்தக்கூடிய தன்மை போகுதோ அங்க எல்லாமே உடல் பருமன்ல இருந்து ஆரம்பிச்சு கேன்சர்ல இருந்து எல்லா வியாதிகளுக்கும் காரணமா அமையுது. அங்க இருக்கக்கூடிய இத்தனை சயின்டிபிக் ரிசர்ச்சோட இந்த டயட்டிங் வெர்சஸ் கிளென்சிங், நம்ம வந்து உடல் பருமனை குறைக்கிறதுக்கு வெறும் டயட் கண்ட்ரோல்னு சொல்லி செஞ்சதை திரும்ப திரும்ப நம்ம டயட் கண்ட்ரோல் பண்ணிட்டு நார்மல் லைஃபுக்கு வந்தோம்னா திரும்ப உடம்பு ஏறிடும். ஆனா இதே ஒரு கிளென்சிங் விஷயமா போயிட்டீங்க அப்படின்னா உடலை உள்ள இருந்து நீங்க எப்போ சுத்தப்படுத்துறது டெய்லி பண்றீங்களோ உங்களுடைய உடல் பருமன் திரும்ப ஒரு வாட்டி குறைஞ்சா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணக்கூடிய தன்மை கூட நமக்கு எப்பவுமே கிடைக்கும். ஸோ இந்த டீயை பயன்படுத்தக்கூடிய முறை ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய ஒரு சூடான தண்ணி, நல்ல கொதிச்ச தண்ணியை ஒரு கப்பில் போட்டு இந்த டீ பேக்ஸ் அதில் ஊற வச்சு ஒரு 2-3 நிமிஷம் அதோட எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கினதுமே அந்த பேக்கை தூக்கி போட்டு அந்த டீயை டெய்லியும் என்ஜாய் பண்ணி குடிக்கலாம். வேற எதுவுமே அதில் சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா குணங்களும் அதில் இருக்கிறது. ஸோ இது உங்களுடைய லிவரை சுத்தப்படுத்துறதுல இருந்து, கிட்னி சுத்தப்படுத்துறதுல இருந்து, லங்ஸு, குடல் எல்லாம் பார்த்துக்கும். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு உங்களுடைய டாக்ஸின்ஸ் முதல்ல நீங்க சுத்தப்படுத்தக்கூடிய தன்மையை அதிகப்படுத்தணுமோ அது அத்தனையும் உள்ள விசிடி. ஸோ இது சுத்தப்படுத்தியாச்சு. இப்போ நம்ம உடம்புக்கு நல்ல விஷயங்களை, நல்ல ஊட்டச்சத்து இதெல்லாம் நம்ம கொடுக்கறதுக்கு தயாராயிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்மளுடைய முக்கியமான ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடியோட ஷேப்பை திரும்ப நல்ல ஒரு நிலைமைக்கு இளமையில நம்ம நல்ல எந்த மாதிரி ஒரு ஜம்முன்னு இருந்தோமோ அந்த மாதிரி கொண்டு வரதுக்கு வி புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமாக புரோட்டீன் பிளெண்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். வே புரோட்டீன் பிளெண்டுங்கிறது. ஸோ இது சாதாரணமா இன்னைக்கு மார்க்கெட்ல பல பேர் வந்து வே புரோட்டீனை பத்தி கேள்விப்பட்டிருந்தாலும் அதெல்லாம் வெறும் சிம்பிள் சிங்கிள் வே புரோட்டீன் ப்ராடக்ட் தான். அதுல இருக்கக்கூடிய புரோட்டீன் அண்ட் வைட்டமின்ஸோ இல்லை அதுல இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் கலந்ததாக தான் இருக்கும். ஆனா நம்ம இன்னைக்கு வோல்டன் கொண்டு வந்திருக்கக்கூடிய வி புரோட்டீன் பாத்தீங்கன்னா இதோட பேர்லயே இது வந்து பல விதங்களுடைய விஷயங்களுடைய ஒரு கலவையாக பிளெண்டா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு வேர்ல்ட்ல முக்கியமான அத்தனை நோய்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை, உடல் பருமனுங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஸோ இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டாப் 3 கண்ட்ரிஸ், அதாவது உலக லெவல்ல 2 நாடுகள் வந்து எல்லா விஷயத்திலையும் வளர்ச்சியில எல்லாத்துலயுமே அமெரிக்காவாகட்டும் சைனாவை தான் நம்ம வந்து உதாரணமாக சொல்லுவோம் அப்படின்னா உடல் பருமன் விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்தியா 3வது இடத்துல இருக்கு. டயபெட்டிஸ்ல, ஹார்ட் அட்டாக்ல இதுலலாம் வந்து நம்ம நம்பர் 1, நம்பர் 2 இந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கோம். கேன்சர்லயும் இன்னைக்கு உலகத்துல நம்ம வந்து ஃபாஸ்டா வளர்ந்துட்டு இருக்கிற டைம்ல உடல் பருமன் இன்னைக்கு ஒரு பொதுவான பிரச்சனையிலயும் நம்ம 3வது இடத்துல இருக்கோம் உலகத்துல அப்படின்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய டேஞ்சரஸ் விஷயம். ஸோ இன்னைக்கு லான்செட் ஸ்டடி என்ன சொல்லுது, கிட்டத்தட்ட ஒரு 50-60% மக்கள் இந்தியாவில் வந்து டயபெட்டிஸ்லையும் ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம்ல இருக்கவங்க எல்லாருக்கும் காரணம் பின்னால பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட்டும் ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய அதிகபட்ச, அதாவது சாதாரணமா 5 கிலோ 10 கிலோ பாடி வெயிட் எக்ஸஸா இருக்கிறத விட 30-40 கிலோ 50 கிலோ ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்க அதிகமா இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ இதுக்கு பின்னால வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூட என்ன சொல்லுதுன்னா ஒபிசிட்டி தான் உடல் பருமனே பலவிதமான நோய்களுக்கு அடிப்படை விஷயமா இருக்குங்கிறான். இன்ஃபேக்ட் இதோட இம்பாக்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட், லிவர், கிட்னி எல்லாத்து மேலேயும் அழுத்தம், எல்லாமே ஓவர் ஒர்க் பண்ணணும். யோசிச்சு பாருங்க, சாதாரணமா ஒரு நபர் அவர் ஒரு அவரோட ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு 60-70 கிலோ இருக்காருன்னா கூட ஒரு லக்கேஜ் ஒரு 5 கிலோக்கோ 10 கிலோ லக்கேஜ் எடுத்துட்டு டெய்லி அது கூடவே போகணும் வரணும்னாவே எவ்வளவு கஷ்டமா இருக்கும். உடலுக்கு எவ்வளவு பெரிய அசதி சோர்வை கொடுக்கக்கூடியது, உடலுக்கு எவ்வளவு வலியை கொடுக்கும். ஆனா இதே நம்மளுடைய பாடி வெயிட் நம்ம ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு 50-60 கிலோ தான் இருக்கணும்னு சொன்னா 80-90 கிலோ இருந்தாலும் கவலையே இல்லாம போயிட்டு இருக்கோம்னா யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ உள்ள வந்து அழுத்தங்களை தரும். அது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆகட்டும், டைப் 2 டயபெட்டிஸ் ஆகட்டும், ஹார்ட் அட்டாக் ஆகட்டும், டென்ஷன் ஆகட்டும், ஸ்ட்ரோக்னு சொல்லக்கூடிய மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆகட்டும், பல விதமான நோய்களுக்கு இன்னைக்கு உடல் பருமன் ஒரு காரணமா இருக்கு. இதுல பலவிதமான டைப்ஸ் கூட இருக்கு. ஃபுல் அப்பர் பாடி தொப்பையோட சேர்ந்து குண்டா இருக்கிறது, தொப்பை மட்டுமே அதிகமா இருக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்லயும் நீங்க நம்ம லைஃப்லயே டெய்லி பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ நம்ம அதிகபட்ச உடலா இருக்கோம், உடல் பருமன் அதிகமா இருக்கோமா என்னங்கிறது ரொம்ப சிம்பிள் டெஸ்ட். இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன்ல எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் இதெல்லாம் எடுக்கிறவங்களுக்கே ஹைட், வெயிட், சார்ட் பார்த்து தான் கொடுப்பாங்க இல்லையா? அதுல பாருங்க, ஆண்களுக்குன்னு சொல்லும்போது
நம்ம சென்டிமீட்டர் கணக்குல ஒரு 175 சென்டிமீட்டர் இருக்காங்க அப்படின்னா -100ன்னு செஞ்சு பார்க்கணும். 100 பாயிண்ட் அதில் குறைச்சோம்னா 75 வருதுன்னா அந்த 75 கிலோ தான் அவங்களுக்கு ஆப்டிமம் வெயிட். 70லேருந்து 75 கிலோ. இதே 75க்கு மேலே போச்சுன்னா ஓவர் வெயிட்டுங்கிறதுல கொண்டு போயிடும். பெண்களுக்கு அதே 160 சென்டிமீட்டர் இருக்காங்க அப்படின்னா ஒரு -90 பண்ணணும். ஸோ இதுலயே நம்மளுடைய ஐடியல் ஹைட்டு வெயிட் சார்ட் அதுக்கேற்ற மாதிரி நாமளே கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். நம்ம வந்து அதிகமான வெயிட்டா இருக்கோமா இல்லையான்ட்டு. ஏன்னா இது போக போக மூட்டு தேய்மானங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு யோசிச்சு பாருங்க, உங்களோட டோட்டல் பாடி ஃபேட் வெயிட் எல்லாமே உங்க மூட்டுகள் தானே டெய்லி தாங்கிட்டு சுத்திட்டு இருக்கு. அப்போ மூட்டு தேய்மானம் ஆக ஆக மூட்டு வலிகள் வராம எப்படி இருக்கும்? இடுப்பு வலி ஆரம்பிக்கும். ஏன்னா தொப்பை பெருசாக ஆக உங்களுடைய பின்னால இருக்கக்கூடிய முதுகு எலும்பு பெண்ட் ஆக ஆரம்பிச்சுன்னா அங்கேயும் தேய்மானம். ஓவர் வெயிட்டா இருக்கறனால ஹார்ட் எல்லா இடத்துக்கும் பம்ப் பண்ணி அது ரத்தத்தை அனுப்பணும்னா யோசிச்சு பாருங்க. இருக்கிற அதே சைஸ் தான். ஆனா அந்த ஹார்ட் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இருக்கிற ஏரியால எப்படி அனுப்பும்? மூளைக்கு போய் சேர்ந்து அங்கேருந்து கீழ ரத்தம் வரணும். அவ்வளோ ஆக்டிவிட்டீஸும் அத பார்த்துக்கிட்டு இருக்கணும். நம்ம 2வது ஹார்ட்டான நம்ம மூட்டுகளுக்கு கீழ பின்னால நம்ம கால்ல பார்த்தீங்கன்னா, அங்க வந்து பம்பிங் ஆகணும். அவ்வளோ தூரத்துக்கு அவ்வளோ பெரிய பாடிக்கு போய் சேரலன்னா எப்படி இருக்கும்? டோட்டல் டயர்ட்னஸ் எல்லா விதமான நோய்களும் வரும். ஸோ எத்தனையோ நம்ம வழிமுறைகள் வெயிட்ட குறைக்கிறதுக்காக ட்ரை பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா ஒரு டயட்டிங்கு அது இதுன்னு எது சொன்னாலுமே, நம்ம ஒரு கரெக்ட்டான ஒரு சயன்டிஃபிக் மெத்தட பயன்படுத்தல அப்படின்னா, தொடர்ந்து அந்த வெயிட்ட நம்ம வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாம போயிரும். ஸோ இது போல நெறைய பேர் நெறைய என்னென்னமோ எல்லாம் ட்ரை பண்றாங்களே தவிர, ஒரு கரெக்ட்டான வழிமுறை அப்படிங்கிறது இன்னைக்கு முதல் முறையாக நம்ம வந்து வோல்டன்ல இருந்து வருதுன்ட்டு தைரியமா சொல்லலாம். ஸோ இன்னைக்கு புரோட்டீன் அப்படிங்கிறது புரதச்சத்துங்கிறது எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் டெஃபிஷியன்சி உங்க உடம்புல புரதச்சத்து கம்மியா இருக்குன்னா, கால்கள்ல வீக்கம் வர்றது, எப்ப பார்த்தாலும் டயர்டா இருக்கிறது, ஸ்கின்ல ப்ராப்ளம்ஸ் வர்றது, இரிட்டபிலிட்டி, ஸ்கின் ப்ராப்ளம், மசில் வீக்னஸ் வயசாக ஆக மசில்கள் வந்து சுருங்கி போறது, இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப சீக்கிரம் நம்ம உடம்புல தொத்திக்கிறது, முடி நெயில் ப்ராப்ளம் நம்மளுடைய நகங்கள் ஒழுங்கா வளரல, கட் ஆயிட்டு இருக்கு, நிறைய அதுல வந்து கூடுகள் எல்லாம் உழுகுதுனாலே புரோட்டீன் சத்து குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. போன் டிஃபிஷியன்சி ரொம்ப சீக்கிரம் எலும்புகள் உடையக்கூடிய தன்மை இருக்குன்னா, கால்சியம் குறைபாடு மட்டும் இல்ல. ஒரு புரோட்டீனும், அமினோ ஆசிட்ஸும், மினரல்ஸ் குறைஞ்சாலே உங்களுடைய போன் தாங்காது. சும்மா நம்ம வந்து கேலரி இன்டேக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் சத்து கம்மியா இருந்ததுன்னா, நம்ம அதிக கேலரி கொண்ட உணவுகள் சாப்பிட ஆரம்பிச்சுருவோம். இதனால உடல் பருமன் ஏற ஆரம்பிச்சுருது. ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்ட்லேருந்து ஆரம்பிச்ச அத்தனை பிரச்சனைகளும் பெனிஃபிட்ஸ் ஆஃப் புரோட்டீன் ஃபார் வெயிட் லாஸ் மட்டும் இல்ல. இன்னைக்கு பெட்டர் அப்படைட் கண்ட்ரோல் நம்மளுடைய செரிமானத்த மட்டும் இல்லாம, பசி தன்மைய வந்து கட்டுப்படுத்துறதுக்கு புரோட்டீன் தேவை. மெட்டபாலிக் பூஸ்ட் நம்மளுடைய கொழுப்புகள் கரைஞ்சு நமக்கு அது வந்து சக்தியா கிடைக்கிறதுக்கு அது தேவை. ஃபுட் கிரேவிங் நடுவுல பசிச்சுக்கிட்டே இருக்கிறது, எதையாவது தின்னுகிட்டே இருக்கணும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோன்றது, மனசளவுல தோன்றது இல்ல. உங்க உடம்புல புரோட்டீன் சத்து குறைஞ்சாலே தானா நடக்கிற விஷயம். ஸோ இத வந்து புரோட்டீன் அதிகமாக ஆக உங்களுடைய ஃபுட் கிரேவிங் கம்மியாகும். பாடி காம்போசிஷன் பாடியோட ஷேப் நல்லா இருக்கும். எனர்ஜி இன்டேக் வந்து தேவையில்லாத கேலரி சாப்பிடக்கூடிய ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு 2000 கேலரி போதும். அதுவும் அவங்களுடைய உழைப்புக்கு ஏத்த மாரி தான் கேலரி சாப்பிடணும்னா, இன்னைக்கு 2000 கேலரி ஆவரேஜ்ன்னு எடுத்தாலும், நம்ம 3000, 4000 கேலரி எடுக்கும்போது தான் அது செரிமானம் ஆகாம உடல் பருமன் இன்னும் அதிகமாகுது. யாருடைய பாடியில புரோட்டீன் சத்து அதிகமா இருக்குதோ, அவங்களுக்கு தேவையில்லாத இந்த கேலரிஸ் தானா கம்மி பண்ணிரும். அந்த தேவைங்கிற அந்த எண்ணம், அந்த ஹேபிட்டே குறைஞ்சிரும். ஸோ புரோட்டீன்ல அப்படி என்ன இருக்கு? இது எதனால இது வேலை பண்ணுதுன்னா, புரோட்டீன்ஸ்ல இருக்கிறது முக்கியமாக இந்த பிரான்ச்டு செயின் அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ்ல எசென்ஷியலும் இருக்கு, கண்டிஷனல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, நான் எசென்ஷியல். ஸோ சில அ அமினோ ஆசிட்ஸ் நம்ம உடம்புலயே வந்து ஊறுனாலும், தயாரானாலும், ரொம்ப 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 நமக்கு முக்கியமாக நம்மளுடைய உடம்புல தேவையான அமினோ ஆசிட்ஸ் வந்து வெளியில இருக்க உணவுல இருந்து தான் நம்ம பாடிக்கு தர முடியும். ஸோ அமினோ ஆசிட்ஸ் நம்ம உடம்புல கம்மியா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம நெறைய நெறைய சிக்னல் இருக்கு நம்ம பாடியில. மூடு ஸ்விங் வர்றது, மூடு ஒரே லெவல்ல இருக்கிறதில்ல, டிப்ரஷன் ஆறது, ஆங்ஸைட்டி, நெர்வஸ்னஸ் நரம்பியல் சம்மந்தப்பட்டது, தூக்கமின்மை தன்மை, கிரானிக் ஃபட்டிக் எப்பவுமே டயர்டா எவ்வளோ சாப்பிட்டாலும் பாடி டயர்டா இருக்கிறது, கிரானிக் பெயின் உடம்புல எங்க பார்த்தாலும் வலி வலின்னு சொல்றது, மஸ்குலர் வீக்னஸ், பாடி டிஷ்யூஸ் எல்லாம் லாஸ் ஆறது,
பாடி வெயிட் குறையிறது கஷ்டமா இருக்கிறது. எவ்வளோ சாப்பிட்டா நம்ம வந்து சாப்பிட்றதே இல்லைங்க. நான் வந்து நீங்க என்னமோ உடம்ப பார்த்துட்டு அந்த மாரி நினைக்கிறீங்க. நான் சாப்பிட்றதே இல்ல, பண்றதே இல்லம்பாங்க. ஆனா அவங்க உடல் பருமன் குறையறதுக்கு அமினோ ஆசிட்ஸ் முக்கியமா தேவையானது இல்லாதனால, என்ன ட்ரை பண்ணாலும் அவங்க பாடி வெயிட் குறையாது. டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸ் ஆகட்டும், நம்ம புண்கள் ஆறக்கூடிய தன்மை குறைவாக இருக்கிறது. இந்த மாரி நெறைய விஷயம். பிளட் சுகர் அதிகமாகுது. பிளட் பிரஷர் அதிகமாகறதுக்கு கூட இந்த புரோட்டீன்ல இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் உங்க உடம்புல குறைவா இருக்குன்னா காரணமா இருக்கும். நம்ம இந்த பிரச்சனைக்கெல்லாம் மருந்து சாப்பிடுறோம். ஆனா மருந்த விட தேவையானது இங்க என்னன்னா, அந்த குறைபாடு என்ன இருந்ததோ, அத நிவர்த்தி பண்ணக்கூடிய உணவு குடுத்தீங்கன்னா, மருந்தே தேவையில்ல. ஸோ வாட் டூ அமினோ ஆசிட்ஸ் டூ? இது என்ன பண்ணும்? புரோட்டீன் ஏன் நான் சாப்பிடணும்? எதுக்கு நான் வந்து அமினோ ஆசிட்ஸ் உங்க ஃபுட்ல சேர்த்தணுங்கிறது, இது ஏதோ விக்கிறதுக்காகவோ, மார்க்கெட்டிங்காக உங்களுடைய அந்த விஷயமே கிடையாது. உங்க தேவை. உங்க ஒவ்வொரு நாளுடைய தேவை. ஒவ்வொரு நாளுடைய உங்க பாடி தேவை. அமினோ ஆசிட்ஸ் அதிகமாக உங்களுடைய ஒரு நாள் தேவை எவ்வளவோ, அத நீங்க எடுத்துக்கலன்னா, உங்க உணவு செரிமானம் ஆகாது. உங்களுடைய பாடியில நடக்கக்கூடிய டெய்லி ரிப்பேரிங்கும் டிஷ்யூ டேமேஜ் இத கண்ட்ரோல் பண்ண முடியாது. மெயினா பிரெயின் கெமிக்கல்ஸ் வந்து வேல பண்ணாது. ஹார்மோன்ஸ் வந்து சுரக்காது. எனர்ஜி சோர்ஸே இருக்காது. உங்களுடைய எனர்ஜி பில்டப் ஆறதுக்கு உங்களுடைய செல்களுக்குள்ள தேவையான அமினோ ஆசிடே போலயே. ஹெல்த்தி ஸ்கின், நெயில் எப்பவும் இளமையா இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னா, அவங்களுடைய பாடியில தேவையான புரோட்டீன்ஸ், அமினோ ஆசிட்ஸ் கிடைச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். மசில் பில்டிங்க் ஆகட்டும், இம்யூனிட்டி பூஸ்டிங்க் ஆகட்டும், எல்லாத்துக்குமே புரோட்டீன் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் ரொம்ப, 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 ரொம்ப அவசியங்க. ஸோ 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்றதுல இருக்கக்கூடியது, நம்மளுடைய இந்த புரோட்டீன்ல முக்கியமாக என்னென்ன தேவையோ எல்லாம் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு புரோட்டீன், இது புரோட்டீன் அப்படிங்கிறது பால், பனீர் சொல்லுவோம் இல்லையா? சீஸ். அந்த சீஸோடைய மிச்சமாகக்கூடிய அந்த தண்ணி இருக்கு பாருங்க, அதுலேருந்து எடுக்கக்கூடியது தான் இந்த புரோட்டீன். இது வந்து நம்மளுடைய உடம்புல பயோ அவைலபிலிட்டி, பயோ அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதுதான் நம்மள செல்ஸுக்கு கரெக்ட்டாக இயற்கையான ஒரு நல்ல புரோட்டீனும், அமினோ ஆசிட்ஸ் குடுக்கக்கூடியது. இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் புரோட்டீன் சாதாரணமா பார்த்தீங்கன்னாலே, உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறது, ஃபேட் லாஸ தூண்டக்கூடிய, கொழுப்பு கரையக்கூடிய தன்மையே தூண்டும். ஹார்ட்டோட ஹெல்த் அதிகமாகும். ஹெல்த்தி இன்சுலின் செக்ரீஷன். மோஸ்ட் ஆஃப் த டயபெட்டிக் பிரச்சனைக்கு முதல்ல இன்சுலினோடைய பிரச்சனை. இன்சுலின் சுரக்காத தன்மையினால தான். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ இது கட்டுப்படுத்தக்கூடியது தான் புரோட்டீன். எந்த உடல்ல புரதச்சத்து வந்து அதிகமாயி இந்த மாவுச்சத்துன்னு சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் குறையுதோ, ஆட்டோமேட்டிக்கா அங்க இன்சுலின் செக்ரீஷனே சரியாகும்னா, திரும்ப நீங்க இன்சுலின் வெளியில இருந்து எடுத்துக்க தேவைப்படுமா? காக்னேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ், மூளைக்கும் உடலுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய கனெக்ஷன் நல்லா இருக்கும். உங்களுடைய போனுக்கு, மசிலுக்கான ஸ்ட்ரென்த் கூடும். சர்க்கரை நோய்கள கட்டுப்படுத்துறதுக்கும், மேனேஜ் பண்றதுக்கு இதுக்கு பயன்படுத்துது. கேன்சர கட்டுப்படுத்த பயன்படுத்துது. எவ்ளோ விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு புரோட்டீன் உள்ள கிடைக்காதனால இவ்ளோ பிரச்சனைகள் இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இத்தன பிரச்சனைக்கு ஊட்டச்சத்தான இந்த விஷயம் குடுத்தாலே அதெல்லாம் சரியாகும்போது, நம்ம டெய்லி ல ஆயிரக்கணக்கான கெமிக்கல் மாத்திரைகள அள்ளி அள்ளி சாப்பிட்டுட்டு, இன்னும் நம்மளோட உடம்ப கெடுத்துக்கிட்டு இருக்கோமே! இது நியாயமா? பெனிஃபிட்ஸ் ஆஃப் புரோட்டீன்ல பாருங்க. இம்யூன் சிஸ்டம் பூஸ்டிங், மெட்டபாலிசம், காக்னிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ், போன் குரோத் என்னெல்லாம் நீங்க ஒரு நாள் உங்க உடல்ல எதிர்பார்ப்பீங்களோ, அத்தன விஷயம் இதுல தான் கிடைக்கும். ஸோ ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 40லேருந்து 60 கிராம் புரோட்டீன் ஒவ்வொரு மனிதரும் அவங்களுடைய இது கூட பாருங்க வயசுக்கு ஏத்தது கிடையாது. எல்லாம் பாடி வெயிட்டுக்கு ஏத்த மாரி தான். ஒரு 75 கிலோ இருக்கக்கூடிய நபருக்கு 60 கிராம் புரோட்டீனாவது டெய்லி தேவை. அதுதான் உங்களுடைய செல்லுக்கான ஃபியூயல். பெட்ரோல், டீசல் எவ்ளோ தேவை டேங்க்ல ஃபில் பண்ணி வச்சீங்கன்னா, எவ்ளோ நாள் ஓடுமோ அது மாதிரி. ஒவ்வொரு நாளும் குறைய குறைய அதுல நீங்க வந்து வண்டி ஓடுறதுக்கு போடுறீங்களே, உங்க உடம்புக்கு தேவையான ஃபியூயல் என்ன தேவைன்னு எப்பாவது யோசிச்சிருக்கோமா? பெண்களுக்கு எவ்ளோ தேவைன்ட்டு ஒரு கணக்கு இருக்கு. இது எல்லாமே சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் ஃபேக்ட்டுங்க. ஸோ இதுல நம்மளுடைய புரோட்டீனோட முக்கியமான தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரோட்டீன் பிளெண்டுல வெறும் புரோட்டீன் பவுடராக இருந்து, இது ஏதோ ஜிம்ல விக்கிற பவுடர் கிடையாது. இந்த புரோட்டீன் பவுடர் உங்களுடைய மசில் பில்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு, தேவையான அமினோ ஆசிட்ஸ் குடுக்கறது, இதெல்லாம் போக, மசில் ரெக்கவரிக்கு இதெல்லாமே ஹெல்ப் பண்றது போக, நம்ம முக்கியமான இன்கிரீடியன்ட்ஸ் ஆன நம்ம பிளாக் ஜிஞ்சரோட பெனிஃபிட்ஸும் இதுல சேர்ந்திருக்கு. ஸோ இது பர்னிங் ஃபேட்ட இத வந்து இன்கிரீஸ் பண்ணி தர்றது மட்டும் இல்லாம, நம்மளுடைய எனர்ஜி இன்டேக் அதிகப்படுத்தி குடுத்து, நல்ல எனர்ஜி அந்த பாடி பில்டிங் பண்றோம், எக்ஸர்சைஸ் பண்றோம், பண்ணல, ஓடுறோம், பண்றோம். எது பண்ணாலும் பண்ணலைன்னாலும், இந்த ஒரு ப்ராடக்ட்ட சாப்பிடும்போதே ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கொழுப்பு கரையக்கூடிய தன்மை உங்க பாடியில இன்கிரீஸ் ஆகுது. கிரீன் காஃபி பீனோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு.
இது ஃபேட் மெட்டபாலிசம். அதாவது காஃபி வந்து வறுத்தெடுத்து ப்ரவுன் ஆறதுக்கு முன்னால இருக்கக்கூடிய பச்சை தன்மையில நம்ம உடம்புக்கு தேவையான முக்கியமான குளோரோஜெனிக் ஆசிட்ன்னு சொல்றது அதிகமாக இதுல தான் கிடைக்குது. ஸோ இது கொலஸ்ட்ரால் லெவல்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு, ட்ரைகிளிசரைட் லெவல்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு, கொழுப்பு சேரக்கூடிய தன்மையை கட்டுப்படுத்துறதுலேருந்து, அது மட்டும் இல்லை, கார்சினியா காம்போஜியா பாருங்க, அது ஒரு முக்கியமான ஒரு இன்னைக்கு வந்து அதோட வீடியோவும் நான் முதல்ல ரன் பண்ணேன். இட் இஸ் லைக் அ ஹோலி கிரெயில் ஆஃப் வெயிட் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. மிக பெரிய விஷயம் உலகத்துல இன்னைக்கு கண்டுபிடிச்சதுல இந்த கார்சினியா காம்போஜியா நம்ம ஊர்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். சவுத் இந்தியால கேரளால குடம்புளின்னு சொல்லுவாங்க. இந்த குடம்புளி வந்து ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய விஷயம் ஒரு 60% மேல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராக்டாக இருந்ததுன்னா, இது ஃபேட் ஸ்டோரேஜ், நம்ம கொழுப்புகள் போய் சேர்ந்து நிற்கக்கூடிய தன்மையவே இது கட்டுப்படுத்தி உணவு பழக்கத்தையே கட்டுப்படுத்துது. தேவையில்லாத டைம்ல எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கணுங்கிற எண்ணத்தை இது கட்டுப்படுத்துது. லெப்டின் ஹார்மோன் சுரக்கிறதுக்கு இது பயன்படுத்துது. அதே போல பாருங்க, ஒயிட் கிட்னி பீன் கார்டியோ பிளாக்கர்ன்னு சொல்லுவோம். இது வந்து கார்போ பிளாக்கிங்ல, அதாவது கார்பன் பேஸ்டு ஃபுட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் பேஸ்டு ஃபுட்டு அதிகமா நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கோம். அதிகமான அரிசி சம்பந்தப்பட்டது, மைதா சம்பந்தப்பட்டது, ஸ்டார்ச் நிறைய எடுக்கக்கூடிய இடத்துல இதுதான் வந்து செரிமானமாகாத இந்த விஷயம்தான், குளுக்கோஸ் தான் வந்து ஃபேட்டா கன்வெர்ட் ஆகும்போது, அந்த ஃபேட்டா கன்வெர்ட் ஆகக்கூடிய தன்மையை வெள்ளை காராமணி கட்டுப்படுத்துதுன்னு கண்டுபிடிச்சு, அதுக்கான ஏகப்பட்ட சயின்டிபிக் ரிசர்ச் இருக்கு. அதையும் இதுல பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை சாப்பிட்றவங்க லேடிஸ் யாரும் எனக்கு ஜிம்முக்கு போக முடியல, எக்ஸசைஸ் போக முடியல, ரன்னிங் கிடையாது, வாக்கிங் கிடையாதுன்னா கூட, அவங்க அவங்க உணவு பழக்கவழக்கத்தோட சேர்ந்து இதை எடுத்துக்கும்போது, அவங்களையும் செடன்டரி லைஃப் ஸ்டைல்ல இருந்தவங்களுக்கு கூட இந்த கார்சினியாவும், கிட்னி பீனோட எக்ஸ்ட்ராக்ட்டும் ஒரு அருமையான வெயிட் லாஸ்ல கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம். இதெல்லாம் கூட சேர்ந்து பெல்ஜியம் சாக்லேட்டுடைய டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லாம, இதுல இருக்கக்கூடிய பயோஃப்ளேவனாய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இதுல நம்ம உடலுக்கு தேவையான, அதாவது இதையே நீங்க உணவாக சாப்பிட்டா கூட, உங்க உணவுல இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் உடைய பற்றாக்குறை எதுவும் வராம தடுக்க, அதுல மெக்னீசியம், ஜிங்க், செலனியம் என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே இந்த கோகோல வந்துருது. ஸோ இந்த பெல்ஜியம் சாக்லேட் உலகத்திலே டாப் கிளாஸ் காஸ்ட்லியானது. அந்த ஒரு விஷயம் நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு, பிரெயினை கட்டுப்படுத்துறதுல இருந்து ஆரம்பிச்சு, திரும்ப திரும்ப நம்மளை வந்து சோகமான ஒரு சூழ்நிலையில கொண்டு போகாம நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில வச்சுக்கிறதுக்கு கூட இந்த கிரீன் காஃபி பீனோட எக்ஸ்ட்ராக்ட், பெல்ஜியம் சாக்லேட்டோட எக்ஸ்ட்ராக்ட் இதெல்லாம் ரொம்ப பயன்படுது. ஸோ இப்படி ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயமாக பவர்ஃபுல் அப்பிடைட் சப்ரசன்ட் கார்சினியா பாருங்க, அதிகமாக உணவு சாப்பிடக்கூடிய தன்மையை கட்டுப்படுத்தக்கூடியது, மெட்டபாலிசம் பூஸ்டர், ஃபேட் ஸ்டோரேஜை கட்டுப்படுத்துது. கார்சினியால இவ்வளோ விஷயங்கள், ப்ரிவென்ட்ஸ் ஃபேட் ப்ரொடக்ஷனையே கட்டுப்படும். ஃபேட் லாஸ்ல பிளாக் ஜிஞ்சரோட எக்ஸ்ட்ராக்ட், பிளாக் ஜிஞ்சர் ரைசோமோட எக்ஸ்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்றது, பிளட் சுகரை கட்டுப்படுத்துறது, இதனாலேயே வெயிட் லாஸ் கொண்டு போறது, டைஜஷன் இம்ப்ரூவ் பண்றது, டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றது. பவர் ஆஃப் கிரீன் காஃபி பீன் பாருங்க, எனர்ஜைசிங், இம்ப்ரூவ்ஸ் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன், ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ், ப்ரொடெக்ட்ஸ் அகைன்ஸ்ட் கேன்சர், இவ்வளோ விஷயங்கள் ஒரு கிரீன் காஃபி பீன்லேயே இருக்கு. பியூர் அண்ட் நேச்சுரல் வெஜிடேரியன், ஹெல்ப்ஸ் இன் வெயிட் மேனேஜ்மெண்ட், ஆன்டி ஆக்சிடென்ட் லூட்ஸ், இதில் ஃபுல்லாக லோட் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த கிரீன் காஃபி பீனோட எக்ஸ்ட்ராக்ட்ல. ஒயிட் கிட்னி பீன் எந்த அளவுக்கு வேலை பண்றதுங்கிறதுக்கான சயின்டிஃபிக் ஸ்டடீஸ். டார்க் சாக்லேட், பெல்ஜியம் சாக்லேட் எந்த அளவுக்கு நம்மளுடைய மூளைக்கு தேவை, நம்மளுடைய பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்றது. நம்ம சாப்பிட்ற சாக்லேட் மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. இது பெல்ஜியம் சாக்லேட், இது வந்து கசப்பா இருக்கும். ஆனா எப்போ இந்த ப்ராடக்டோட சேர்ந்து அது வருதோ, அது நம்மளுடைய வே புரோட்டீன் ப்ராடக்டோட டேஸ்டையே என்ஹான்ஸ் பண்ணிட்டு, கூட நம்மளுக்கு வந்து ஃபுல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ல இருந்து ஸ்ட்ரெஸ், டென்ஷனை ரெடியூஸ் பண்றதுல இருந்து அத்தனை விஷயம் நடக்குதுங்க. பாருங்க, ஹெல்த் சாக்லேட்ஸ், இதோட பெனிஃபிட்ஸ் ஆஃப் சாக்லேட்லயே பூஸ்ட் பிளட் ஆன்டி ஆக்சிடென்ட் 20%, ஸ்ட்ரோக் வரக்கூடிய வாய்ப்புகளை 48% குறைக்குதுங்கிறான். பிளட் ப்ரெஷரை வந்து நார்மலைஸ் ஆக்குது, இம்ப்ரூவ் ஸ்கின் குவாலிட்டி, பல பலன்னு தோல் இருக்கிறதுக்கு பயன்படுத்தும், லெஸ் ஹார்ட் டிசீசஸ் 57% கம்மி பண்ணுதுங்கிறது. ஸோ இத்தனை விஷயங்களும் யோசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் பின்னால இருக்கக்கூடிய சயின்டிபிக் ஸ்டடீஸ் எல்லாமே கிளினிக்கல் ரிசர்ச் பேப்பர்ஸ்.
அதை பேஸ் பண்ண இன்கிரீடியன்ஸ் தான் நம்மளுடைய வே புரோட்டீன் பிளெண்ட்ல நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. கார்சினியான்னு எடுத்தீங்கன்னா, கார்சினியாக்கு பின்னால எப்படி விசரல் ஃபேட்னு சொல்லக்கூடிய சுத்து கொழுப்பு நம்ம வயித்தை சுத்தி தொப்பையில் இருக்கக்கூடிய கொழுப்பை எப்படி குறைக்குதுங்கிறதுக்கான இது அப்டேட்ஸ் ஆன் ஆன்டி ஒபிசிட்டி எஃபெக்ட் ஆஃப் கார்சினியா, அதுவும் ப்ரூவன். கார்சினியா எப்படி டயட்டரி சப்ளிமெண்ட் ஃபார் வெயிட் லாஸ் அப்படிங்கிறது, கார்சினியா எப்படி வேலை பண்ணுதுங்கிறதுக்கான விஷயங்களாகட்டும், காஃபி பீன் எப்படி வெயிட்டை குறைக்குது, கார்சினியா இதுலயே பாருங்க எத்தனை விஷயங்களை நம்ம கொடுத்துருக்குற ஒவ்வொரு இன்கிரீடியன்ட் பின்னாலேயும் ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் இருக்குங்க, ஒரு சயின்டிபிக் ஸ்டடி இருக்குங்க. ஃபார்மகாலஜிக்கலி வெயிட் லாஸ்ல கிரீன் காஃபி பீன் எப்படி வேலை பண்ணுது, கிரீன் காஃபி பீன் ஏன் வேலை பண்ணுதுன்னா அதுல இருக்கக்கூடிய குளோரோஜெனிக் ஆசிட் எந்த அளவுக்கு நம்மளுடைய அப்படைட் கண்ட்ரோல் பண்றதுக்கு, சப்ளிமெண்டேஷன் ஆஃப் கிரீன் காஃபி பீன் எப்படி நம்மளோட ஓவர் வெயிட் சப்ஜெக்ட்ஸ்ல குறைச்சிருக்குன்னு பல ஆய்வுகள்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஒயிட் கிட்னி பீன் எப்படி வந்து வெயிட் லாஸை வந்து இது அது மாதிரி கொடுத்தோம்னு சொல்லியும் இதை கொடுத்தும் ப்ரூவ் பண்ண 2 டைப் ஆஃப் ஹியூமன் ஸ்டடி அதுல செஞ்சு எப்படி வந்து இது வெயிட்டை குறைக்குதுங்கிறது. இந்த ஒயிட் கிட்னி பீன்ஸோட ரெடியூசஸ் ஃபேட் அக்யூமுலேஷன், அது மவுஸ்ல இருந்து அதாவது எலியில இருந்து மனுஷன் வரைக்கும் டெஸ்ட்டுங்கிறது இதுல எல்லாத்தையுமே நடந்திருக்கு. அதே போல எஃபெக்ட்ஸ் ஆஃப் சாக்லேட் அண்ட் கொக்கோ, எ சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ. ஸோ எது நம்ம இங்க வந்து எடுத்து சொல்றோம்னாலும் அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சயின்டிபிக் விஷயங்களை நம்ம பார்ப்போம். அதே போல கெம்பேரியா பர்விஃப்ளோரோட எக்ஸ்ட்ராக்ட், அப்டாமினல் ஃபேட்டு, ஓவர் வெயிட்டா இருக்கக்கூடியவங்களை எப்படி குறைக்குது, அதையும் இதுல கொண்டு வந்திருக்கோம். அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்லயே இல்ல, எங்கேயுமே இல்ல. எந்த நாட்டிலயும் நீங்க வந்து ஒரு வே புரோட்டீன் பிளெண்டுங்கிறது ஒரு டப்பா டப்பாவா நீங்க ஜிம்ல போறவங்க எல்லாம் யூஸ் பண்றதை பார்த்திருப்பீங்க. அதே 1/2 கிலோ 4000 5000 ரூபாய் வரும். ஆனா யோசிச்சு பாருங்க, இத்தனை இன்கிரீடியன்ட்டோட கலந்த ஒரு ப்ராடக்ட் முதல் முறையாக மார்க்கெட்ல நம்ம தான் கொண்டு வந்தோம். ஸோ இது விஷயம் எல்லாம். ஸோ இப்பவே நீங்க லிஸ்ட் போட ஆரம்பிச்சு உங்களோட சுத்தி முத்தி இருக்கிறவங்கள நம்மளே நாமே கண்ணாடியில பார்த்துக்கணும். யாருக்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் தேவைங்கிறத லிஸ்ட் நீங்க போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் யாருக்குமே கிடைக்காது. ஸோ அடுத்தது நம்மளுடைய முக்கியமான சூப்பர் ஹிட்டான சூப்பர் ப்ராடக்டான நம்மளுடைய ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட் சொல்லக்கூடிய பிளாக் ஜிஞ்சரோட தரமும் அதோடைய வேலையும் நம்ம உடம்புல எப்படி பண்ணுதுங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பிளாக் ஜிஞ்சர் பார்த்தீங்க அப்படின்னா பர்பிள் கோல்டுன்னு சொல்லக்கூடியது. இதோட பேக்ரவுண்ட் இன்னைக்கு இந்த பிளாக் ஜிஞ்சர் நம்மளுடைய ஒரு முக்கியமான ப்ராடக்டா இருந்தாலும் இது பல ஆயிரம் வருடங்களாக மக்களிடையே, அதுவும் தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம் சேர்ந்த மக்களிடையே இதை வந்து அதுவும் மலை பிரதேசங்களில் இதை விளையிறது மிகப்பெரிய லெவல்ல ஆரோக்கியத்துக்கும் அவங்களுடைய ஒரு பாரம்பரிய மருத்துவத்துல இதை பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ இந்த பிளாக் ஜிஞ்சருக்கு நிறைய பேருக்கு கிரச்சாயுதம் அப்படின்ட்டு, ஹாலியா ஹிட்டம் அப்படின்ட்டு சயின்டிபிக் நேம் கெம்பேரியா பர்விஃப்ளோராங்கிறது பல ஆயிரம் வருடங்களாக இதோடைய கஷாயமாகவும் இதோட லிக்கராகவும் பவுடராகவும் முழு உடலுக்கும் ஆரோக்கியத்துக்கு இதை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. ஸோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளாக் ஜிஞ்சர் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய இன்க்ரீசஸ் என்டியூரன்ஸ், விகரஸ், சகிப்புத்தன்மை ஆகட்டும், நம்மளுடைய உடல் பிரச்சனைகளை தாங்கக்கூடிய சக்தி, உடல்ல சக்தியை பெருக்கக்கூடிய தன்மை, இதெல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மசில் ஸ்ட்ரென்த் முக்கியமா பார்த்தீங்கன்னா வயதாக ஆக நம்மளுடைய மசில்ஸ் எல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் போது அந்த மசில் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்றதும், எனர்ஜி ப்ரொடக்ஷனை நமக்கு இம்ப்ரூவ் பண்றதும், பாடி காம்போசிஷன், பாடியோட சைஸ் ஷேப் வந்து நல்லா அருமையாக வடிவாக வைப்பதில் இது வந்து பயன்படுத்துறதும், பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுது, ஹார்ட் ஹெல்த், நைட்ரிக் ஆக்சைடு பூஸ்டர் முக்கியமான ஒரு தன்மை நம்ம ரத்த நாளங்களுக்குள்ள தேவையான ஒரு நைட்ரிக் ஆக்சைடு பூஸ்டிங் வேலை இது பண்ணுது. மேல் செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ்ல இம்ப்ரூவ் பண்ணுது, விந்தணு குறைபாடு வந்து கட்டுப்படுத்துறது, ஸ்கின் ஏஜிங் ப்ராசஸ், வயதாகக்கூடிய தன்மை நம்ம தோல்ல தெரியறதை கட்டுப்படுத்துறதுக்கு, இது எல்லாத்துக்கும் பின்னால சும்மா கரு இஞ்சின்னா அப்படியே அது ஏன் வேலை பண்ணுதுங்கிறது கிடையாதுங்க. கரு இஞ்சிக்கு பின்னால இருக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய மருத்துவ மூலிகை அளவு எதுன்னு பார்த்தீங்கன்னா 5,7-டைமெத்தாக்சிஃப்ளேவோன்னு சொல்லக்கூடியதுதான் இவ்வளவு நன்மைகளும் இது நேரடியாக நம்ம செல்களுக்குள்ளார போய் வேலை பண்ணி நம்மளுடைய மைட்டோகாண்ட்ரியாஸை ரீசார்ஜ் பண்றதுக்கான காரணமாக அமையுது இந்த 5,7-டைமெத்தாக்சிஃப்ளேவோனும் இதோடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சரும் தான். ஸோ இதுதான் நம்மளுடைய யூஎஸ்பி, யூனிக் செல்லிங் பாயிண்ட். என்னன்னா வெறும் பிளாக் ஜிஞ்சராக சொல்றது இல்லை, இது 5,7-டைமெத்தாக்சிஃப்ளேவோனுங்கிறது ரொம்ப 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 அபூர்வமான, இதோட எக்ஸ்ட்ராக்டே வெறும் மிக அபூர்வமாக நம்ம கிட்ட பேட்டன்ட் பண்ணி காப்புரிமை செய்யப்பட்ட ஒரு ப்ராடக்டா இருக்கு. ஸோ இந்த பிளாக் ஜிஞ்சரோட பெனிஃபிட்ஸ் நீங்க முதல்ல என்னென்னலாம் வந்து
ஒரே ஒரு மைட்டோகாண்ட்ரியா குறைபாடு வந்து எத்தனை தலையிலேருந்து கால் வரைக்கும் நோய்களுக்கு காரணமா இருக்குன்னு சொன்னோமோ, இந்த மித்தாக்சிஃப்ளேவோன்ஸ் ஆர் டைமித்தாக்சிஃப்ளேவோன் 5,7 டைமித்தாக்சிஃப்ளேவோன் சூப்பர் பயோஃப்ளேவனாய்டுன்னு சொல்றது லைஃப் கிவிங் ஃப்ளேவனாய்டுன்னு சொல்லுவாங்க. நமக்கு வாழ்க்கையை திருப்பி தரக்கூடிய விஷயம். இது ட்ரெடிஷனலா பிளாக் ஜிஞ்சரோடைய எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பல ஆயிரம் வருடங்களாக ஃபோக் மெடிசன் சொல்லக்கூடிய பாரம்பரிய மருத்துவத்துறையில அலர்ஜி, ஆஸ்துமா, இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆண்மைத்தன்மை குறைபாடு, நெறி கட்டுதல் பிரச்சனைகள், டயரியா, டிசென்ட்ரி, அல்சரு, டயபெட்டிஸு என்ன பேரு சொல்லுங்க உடம்புல அந்த நோய்க்கான பின்னால நம்ம முதல்ல பார்த்தோம் பாருங்க காரண காரியங்கள். நம்ம மருந்து வந்து நோய்க்கு பண்றோமே தவிர, அதோடைய ஆரம்பகட்ட அதோடைய அடிப்படை பண்றதில்லன்னு சொன்ன மாதிரி, இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்கும் ஆன அடிப்படை காரணம் நம்ம செல்கள் கெட்டு போகிற காரணம் அந்த டாக்ஸின்ஸ சுத்தப்படுத்தி, நம்ம உடம்புக்கு தேவையான அத்தன ஊட்டச்சத்துக்கள்ல 140 வகையான ஊட்டச்சத்துக்களும் அடங்கியது இந்த கரு இஞ்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி ஆகட்டும், ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்டிவிட்டீஸ், ஆன்டி கேன்சர், அலர்ஜெனிக் அலர்ஜி நோய்கள் பிரச்சனைகள் வரதை கூட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி இது கட்டுப்படுத்துது. திரும்பவும் பாருங்க, ஏன் நம்ம இந்த பிளாக் ஜிஞ்சர் வந்து முதல் முறையாக ஒரு வே புரோட்டீன் ப்ராடக்ட்ல இதை ஆட் பண்ணியிருக்கோம்னா, இதுவும் வந்து உடல் பருமன் பிரச்சனைகளை கட்டுப்படுத்துறதுல பயன்படுது. அடாப்டோஜெனிக் ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இதை கண்ட்ரோல் பண்றதுல பயன்படுது. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல, செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸோடைய பிரச்சனைகள்ல, வாஸ்குலர் ஆக்டிவிட்டி ரத்த நாளங்களுக்குள்ளார நம்மளுடைய இருதயத்துக்கு போய் சேரக்கூடிய ரத்த நாளங்களை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுல இருந்து ஆறாத புண்களையும் ஆற வைப்பதுல இது மிகப்பெரிய பயன்பட்டு இருக்கு. இதையும் வந்து ஏகப்பட்ட சயின்டிபிக் ஸ்டடிஸ் கடந்த 30-40 வருடங்களாக இருக்கக்கூடிய சயின்டிபிக் ஸ்டடியை பேஸ் பண்ணி தான் சொல்றோம். இதுல என்ன சயின்டிபிக் ஸ்டடி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கெம்பேரியா பர்விஃப்ளோரான்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய அந்த மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்றது, நம்ம திரும்ப திரும்ப அதுதான், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுடைய எல்லா நோய்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய நோய்கள் அந்த செல்லு கெட்டு போகும்போது நடக்கக்கூடியது. அந்த செல்லுக்குள்ளார ஒரு குறைபாடு எதுல உருவாக்குதுன்னா, அந்த மைட்டோகாண்ட்ரியா எது உங்களுடைய எனர்ஜி ப்ரொடக்ஷனோ அதுல தான் கை வைக்குது. அப்போ அங்க ஏஎம்பின்னு சொல்லக்கூடிய அந்த எனர்ஜி ப்ரொடக்ஷனை, ஏடிபின்னு சொல்லக்கூடிய விஷயத்த இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் வந்து இம்ப்ரூவ் பண்ணி தர வேலை இந்த கரு இஞ்சி பண்ணுது. அப்ப என்னது, அந்த கரு இஞ்சின்னு சொல்லக்கூடியதோட எசன்ஸ் முக்கியமா அந்த 5,7 டைமெத்தாக்சிஃப்ளேவோன் நம்மளுடைய மைட்டோகாண்ட்ரியாஸ்ல இருக்கக்கூடிய ஏடிபியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தர்றதுனால அந்த ப்ரொடக்ஷன் அதிகமாகும் போது உங்க செல்கள் வந்து ஆரோக்கியமா இருக்குது. ஆரோக்கியமான செல்கள் ஆரோக்கியமான உடம்பு கொடுக்கும். ஆரோக்கியமான உடம்புல எதுக்கு நோய் இருக்கும்? நம்ம நோய் அப்படின்னா மருந்துங்கிற ஒரு செட்டப்ல கடந்த 50, 60 வருஷமா 70 வருஷமா ஆயிட்டோம். ஆனா இந்த ஒரு அப்ரோச் உணவே மருந்துங்கிற விஷயத்துல உங்களை ஆரோக்கியத்துக்கான காரணத்தை இந்த கரு இஞ்சியோடைய எசன்ஸ் வந்து செய்யுது. இது எப்படி பண்ணுது, எப்படி நம்மளுடைய செல்களுக்குள்ளார பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணுதுங்கிறதுக்கான சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷனே இருக்குங்க. யாரும் அதை டிஸ்அப்ரூவே பண்ண முடியாது. ஃபுல்லாவே சாட்சியங்களோட இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும், உள்ள போய் நைட்ரிக் ஆக்சைடு லெவலை அதிகப்படுத்தி தரும்னா, ரத்த நாளங்களுக்குள்ளார ஏற்படக்கூடிய அடைப்புகள்ல முக்கியமான குறைபாடு நைட்ரிக் ஆக்சைடு இல்லாம போறது. அப்போ இது என்ன பண்ணுது, கெம்பேரியா பர்விஃப்ளோரோட எக்ஸ்ட்ராக்ட் இந்த நைட்ரிக் ஆக்சைடு லெவல்ஸ் அதிகப்படுத்தி தரும்போது ரத்த நாளங்களுக்குள்ளார ஏற்படக்கூடிய அடைப்புகள் குறையும், ரத்த ஓட்டம் சீராகும். ரத்த ஓட்டம் சீரா இருந்தாலே நீங்க சாப்பிட்ட ஒவ்வொரு விஷயத்தோட அப்சார்ப்ஷன் ஆகி மூளையில இருந்து கால் வரைக்கும் ரத்தம் எல்லா இடத்துலயும் கொண்டு போய் சேர்த்துங்க. அந்த மாதிரி நல்ல ஊட்டச்சத்து போய் சேர்ந்தாலே யோசிச்சு பாருங்க, உடம்பு எவ்வளவு நல்லா இருக்கும். ஸோ மூளையிலயும் இதே போலதான் இது ஏடிபி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றது. மூளை ரத்த நாளங்கள் ரொம்ப 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 முலிசு. அது மட்டும் இல்லாம இந்த கிராவிட்டிக்கு நீங்க சாப்பிட விஷயம் எல்லாம் புவியீர்ப்பு சக்திக்கு கழுத்து கீழே போய் சேர்றது சாதாரணமா நடக்கும். ஆனா அந்த பிளட் பிரெயின் பேரியரை உடைச்சு நம்மளுடைய மூளையை சுத்தி இருக்கக்கூடிய கவரையும் தாண்டி அதுக்குள்ளார போய் நரம்புகளுக்குள்ளார சேர்த்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள்ல தான் இருக்கு. அதுல இந்த கரு இஞ்சியோடைய எசன்ஸ் இதுல இருக்கக்கூடிய அத்தனை ஊட்டச்சத்தையும் உங்களோட மூளை செல்களுக்குள்ளார கொண்டு போய் சேர்த்துது. ரத்த நாளங்கள் மூலியமா அது போய் சேரும்போது நரம்புகள் எல்லாம் நல்லா ஆக்டிவா இருக்கும்போது மூளை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் வயதாக ஏற்படக்கூடிய நோய்களாகட்டும், அதோடைய வீக்னஸ் எல்லாமே தடுக்கப்படுது. அதனால மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லயும் கரி இஞ்சியோட ஒர்க்கு இந்த மாதிரி தான் சயின்டிஃபிக்கா வேலை பண்ணுது. ஸோ இதுல இருக்கக்கூடிய பம்பிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஏடிபி புரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்தி தருது மூளைக்குள்ளார. இது ரொம்ப முக்கியம். இதனால தான்
பல மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காரங்களுக்கு வந்து இது இப்படி வேலை பண்ணியிருக்கு. இதுக்கு பின்னாலேயும் சயின்ஸ் இருக்கு. இதுதான். ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னால எப்படிங்க ஒரே ஒரு பிளாக் ஜிஞ்சர் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணும்னு ட்ரெடிஷ்னல் விஷயத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வரும் கேள்விகள். ஆனா எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு காரணம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஒரே காரணத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த குடுத்தா, எல்லாமே ஒழுங்காகுதுங்கிறது தான் முக்கியம். ஸோ குளுக்கோஸ் லிபிட் மெட்டபாலிசம், கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மையாகட்டும், குளுக்கோஸ் இன்டேக் சேர்ந்து நின்னுட்டு இருக்கக்கூடிய ரத்தத்திலேயே வந்து சர்க்கரை பாகு மாரி ஓடிட்டு இருக்கு ரத்தம். ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு நமக்கு வந்து ஒரு 2 கிராம் சர்க்கரை போதும்னா, நம்ம வந்து 5 கிராம், 10 கிராம், 20 கிராமுக்கு மேல எடுத்துட்டு இருக்கோம். ஒரு டீஸ்பூனுக்கு பதிலா 25, 30 டீஸ்பூன் எடுக்கிறோம்னா, அத்தனை சர்க்கரையும் ரத்தத்துல சுத்திட்டு இருக்கிறது, இன்சுலினே வீக் ஆயிடும். எப்படி கொண்டு போய் சேர்த்தும்? அந்த இடத்துல இதோட வேலை என்ன? அந்த குளுக்கோஸையும் செல்களுக்குள்ளார கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தன்மையும் பெருகும். கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மையும் அதிகமாகறனால, உங்களுடைய உடம்புல எப்பவும் குளுக்கோஸ் எனர்ஜி வந்து வெறுமனே ஓடிட்டு இருந்தது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. நல்ல பாடி பில்டிங் ஆகட்டும், ரன்னிங், எக்ஸர்சைஸ் எதெல்லாம் வந்து உடல் அசதினால செய்ய முடியாம இருந்ததோ, அதெல்லாமே செய்யக்கூடிய தன்மையும் பெருகும். நல்ல மசில் குரோத், பாடி பில்டிங், எக்ஸர்சைஸ் இதெல்லாம் பண்ணும்போது, இன்னும் அவங்க வந்து உடல் வாகு அமையறத வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கரு இஞ்சின்னு சொல்லக்கூடியது ஒரு ஆஃப்ரோடிசியாக்காக. அதாவது பல பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், டயபெட்டிஸ் மத்த பிரச்சனைகள்னால இந்த லிபிடோ எஃபெக்ட்டே ஆயிருக்கு. ஆண்கள்லயாகட்டும், பெண்கள்லயாகட்டும். காம இச்சைங்கிறதே மனதளவுல நினைச்சாலும் ஒர்க் பண்ண முடியாத ஒரு கண்டிஷன்ல இருக்கிற இடத்துல, இது ஒரு ஆஃப்ரோடிசியாக்காக பிளாக் ஜிஞ்சருடைய PDE5 இன்ஹிபிட்டர்ன்னு சொல்லக்கூடியது ஒரு வயக்ரா மாதிரி நேச்சுரலா வேலை பண்ணுதுங்கிறத பல ஆயிரம் வருடங்களாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அத சயின்ஸும் ப்ரூவ் பண்ணி காமிக்குது. ஸோ மைக்ரோபியல் ஆன்டி ஏக்கன் அதாவது ஸ்கின் பிரச்சனைகள்ல பருக்கள் பிரச்சனையிலேருந்து ஆரம்பிச்சு பல ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்ல ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் யாரோட பாடியில அதிகமாக குளுக்கோஸ் உள்ள சுத்திட்டு இருக்கோ, எப்போ பார்த்தாலும் அவங்க தொடை இடுக்குல மற்ற இடத்துல எல்லாமே ஈரமாக வேர்வை வரக்கூடியது, இச்சிங் சென்சேஷன் இதெல்லாம் அதிகமாகும். இது எல்லாமே உள்ள இருந்து கட்டுப்படுத்தணும். அதான் வெளியில அதுக்கு எத்தனை கிரீம் போட்டாலும் பர்மனன்ட் ரிசல்ட் கிடையாது. ஸோ இங்க ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. குடல் சம்பந்தப்பட்ட, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல புண்களை ஆற வைக்கிறதுல, இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய நம்ம உடம்புக்குள்ளார அதிகமாக ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனைக்கு அதிக காரணமா இருக்கிறது வீக்கங்கள். இந்த வீக்கங்கிறது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி யாருடைய உடம்புல அதிக குளுக்கோஸும் மற்ற தேவையில்லாத டாக்ஸின்ஸ் எல்லாம் பிளட்ல சுத்திட்டு இருக்கோ, ஒரு இடத்த திரும்ப 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 நீங்க வந்து ஸ்கின்லயோ இதுலயும் நீங்க அடிக்கடி அதை வந்து டேமேஜ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எப்படி அது கிளியக்கூடிய தன்மை, அங்க வந்து சூடு பரவும், அந்த இடத்துல ஒரு புண்ணு உருவாகுமோ, அதே போல ஒரு விஷயம் தான் நம்ம உடம்புக்குள்ளாரையும் நம்ம ரத்தம் கெட்டு போனனாலையும் நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய தேவையில்லாத டாக்ஸின்ஸும் டெய்லி உருவாக்கிட்டு இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த இன்ஃப்ளமேஷன் உள்ள இருந்து நடந்துட்டு இருக்கிறதுக்கு நீங்க எப்படி ஆயின்மென்ட்டோ, கிரீமோ போட முடியும்? அப்ப இந்த இன்ஃப்ளமேஷன் குறையறதுக்கு அதோடைய அந்த வீக்கம் வர்றதுக்கான காரணத்த கட்டுப்படுத்தும்போது தான் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக இது நேச்சுரலா செயல்பட்டு உங்களுடைய இன்ஃப்ளமேஷன்ஸ குறைச்சு பல நோய்களுக்கான ஒரு அடிப்படை விஷயத்தவே இது கட்டுப்படுத்துது. அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்கனால பல விதமான இன்ஃப்ளமேஷன் ரிலேட்டட் டிசீசஸ் அதாவது ஐடிஸ்ன்னு முடியக்கூடிய எத்தனையோ நோய்கள் பேர் இருக்கு. அது எல்லாத்துக்கு பின்னால இந்த இன்ஃப்ளமேஷனே ஒரு காரணமா இருக்கும்போது, இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியா வேலை பண்றனால அந்த நோய்கள் கட்டுப்படுத்துது. அதே போல ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு காரணமே அந்த இன்ஃப்ளமேஷன் குறையிறது தான். ஸோ ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டீஸ் கேன்சரை கட்டுப்படுத்துறதுல ஏகப்பட்ட ரிசர்ச்சுங்க. அந்த கேன்சர் செல்லுங்கிறதே ஒரு கெட்டுப்போன பல செல்கள் டாக்ஸின்ஸாக சேர்ந்ததை நம்ம உடம்பு அதை பாதுகாத்து ஒரு ஒரு சின்ன ஒரு பையாக செஞ்சு வச்சிருக்கு. அது எப்போ ஏதாவது டெஸ்டிங் மூலியமா அதை வந்து பிச்சு எடுக்கிறாங்களோ அப்போதான் வந்து அது பல இடங்கள்லயும் அந்த கெட்டுப்போன செல்கள் பரவும் போது கேன்சர் உருவாக்கக்கூடிய தன்மை உடல் முழுவா பரவுது. அப்போ இது யோசிச்சு பாருங்களேன். இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியா மட்டும் இல்லாம, ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டீஸ்ல நல்ல செல்கள உற்பத்தி படுத்துறதையும், கெட்ட செல்கள அழிச்சு வெளியேத்தக்கூடிய டாக்ஸின்ஸ ரிமூவ் பண்ணக்கூடிய வொர்க் பண்ணும்போது, இது நேச்சுரலா வாயிலருந்து ஆசன வாயு வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ, உடம்புல எங்கெல்லாம் வந்து ஒரு கெட்டுப்போன செல்கள் அதிகமா சேரக்கூடிய தன்மை இருக்கோ, அத கட்டுப்படுத்தி நேச்சுரலாக கேன்சர குறைக்கிறதுல வேலை பண்ணுது. ஹார்ட் ஹெல்த்துக்கு, வாஸ்குலர் ஃபங்ஷன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டீஸுக்கு பின்னால இருக்கக்கூடிய தன்மை, ஹிண்டாவின் மாதிரி அதாவது எவிடன்ஸ்
ப்ரூஃபுள்ள ஸ்டடீஸை பேஸ் பண்ணி ஆல்டர்னேட்டிவ் மெடிசனில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சயின்டிஃபிக் ஜேர்னல் அதில் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. நியூட்ரிஷன் அவுட்லுக் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்மைத்தன்மை குறைபாடுகளை எப்படி இது நிவர்த்தி பண்ணுது, நம்மளுடைய ஃபிட்னஸ் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி, இதெல்லாமே சயின்டிஃபிக் ஸ்டடீஸுங்க. ஸோ இந்த மாதிரி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்ட இந்த ஒரு ஜிஞ்சரை நம்மளுடைய வோல்டன் சும்மா அப்படியே பவுடராக பண்ணாமல் சூப்பர் எக்ஸ்ட்ராக்ஷன் பயோடெக்னாலஜின்ட்டு ஒரு பேட்டன்டட் ஃபார்முலாவை பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய முக்கியமான மூலிகை கூறான 5,7-டைமெத்தாக்சிஃப்ளேவோனை சொந்த ஃபேக்டரியில் தயார் பண்ணி இந்த VR4 கேப்சூலாக நமக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு ஏகப்பட்ட கிளினிக்கல் ஸ்டடீஸ் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்க. இதெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய VR4 ப்ராடக்டையே ஒரு கிளினிக்கல் ஸ்டடி செஞ்சு எப்படி டயபெட்டிஸில் இதை வந்து கட்டுப்படுத்துதுங்கிறத அதுக்கான ரிப்போர்ட்டை வந்து ஒரு மெடிக்கல் ஜேர்னல், அதுவும் ஜேர்னல் ஆஃப் மெடிக்கல் அசோசியேஷன் ஆஃப் தாய்லாண்டுங்கிறதும் ஹெர்போபோலனிகா, இதெல்லாம் பல 100 வருட பாரம்பரிய மருத்துவ இதழ்களில் டாக்டர்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய புக்கில் இதோட கிளினிக்கல் எஃபெக்ட் எப்படி வந்து இது கட்டுப்படுத்துதுங்கிறதுக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு மேலே என்ன ப்ரூஃப் நம்ம கொடுக்கறது? அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சர்டிஃபிகேட்ஸ் ஆகட்டும், சேஃப்டி சர்டிஃபிகேட்ஸு, ஹலால் சர்டிஃபிகேட்ஸு, HACCP சர்டிஃபிகேட் ஆகட்டும், மலேசியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தில் இதை ரெஜிஸ்டர் பண்ணது, இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய எவிடன்ஸோட கொடுக்குறோம். ஸோ இந்த 5,7-டைமெத்தாக்சிஃப்ளேவோன்னு சொல்லக்கூடியதுலையும் நம்ம உருவாக்கக்கூடிய இந்த சூப்பர் எக்ஸ்ட்ராக்ஷன் பயோடெக்னாலஜியில் டபுள் டைம் பவர்ஃபுல்லாக 2.26% நார்மலாக கிடைக்கிறத விட அதிகமாக கிடைக்கிறனால நம்ம வந்து ஒரு வித்தியாசமான மார்க்கெட்டில் யாருக்கிட்டும் இல்லாத ஒரு ப்ராடக்டை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம அந்த ப்ரோட்டீன் பவுடரை பார்த்தோம். அது வந்து டெய்லி காலையில் சாயந்தரம் நீங்கள் ஒரு 300 ml வாட்டரில் 2 பேக் கூட பிரித்து போட்டு ஷேக்கர்லையோ இல்லை மிக்சியில் அடித்து குடிச்சிக்கலாம். டீயை வந்து சுடு தண்ணியில் ஜஸ்ட் டிப் பண்ணி குடிக்கலாம். அதே போல் இந்த VR4 கேப்சூலில் பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டீங்க அப்படின்னா 10 கிலோ பாடி வெயிட்டுக்கு ஒரு கேப்சூல், அப்போ 60 கிலோவுக்கு ஒரு நாளைக்கு 6 கேப்சூல் மினிமம். இது எவ்வளோ அதிகமாக சாப்பிட்டாலும் இதனால் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸோ எதுவுமே இல்லைங்கிறதுக்கு ஏகப்பட்ட சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் இருக்குது. ஏன்னா நேச்சுரலான ஒரு இன்க்ரீடியன்ட் இது. இதனால் எந்த விதமான இதுவும் கிடையாது, பாதிப்புகளும் இல்லைங்கிறது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாலிமெத்தாக்சிஃப்ளேவோனை ஒரு யூனிக்கான பிளெண்டாக நம்மளுடைய கம்பெனி லான்ச் பண்ணியிருக்கிறதுனால தான் இத்தனை ப்ராடக்ட்டுமே உங்களுடைய ஒவ்வொரு தலையிலேருந்து கால் வரைக்கும் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த அளவுக்கு வேலை பண்ணுறதுக்கு அதுக்கு பின்னால் இருக்க ஒரு நல்ல ரிசர்ச்சும் இதுதான் பாடிக்கு அடிப்படை தேவை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய ப்ராடக்ட் வேலை பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராடக்டுடைய ஒர்க்கிங் கண்டிஷன் இதை பற்றி எல்லாம் ஏதாவது டவுட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் ஃபீல் ஃப்ரீ டு கால். ஆஃபீஸில் நாங்கள் மார்க்கெட்டிங் செக்ஷனில் நானும் இருக்கேன். யாருக்கும் என்ன டவுட் எது இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கூப்பிட்டு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராடக்டோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அடிக்கடி வேணும், இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராடக்ட் ஏன் வேலை பண்ணுதுங்கிற நாலேஜோடு பேசணும் அப்படின்னா இதுக்கான உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. நம்ம ரெகுலராக இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் அவர் பிஸ்னஸ் பிளானும் நம்ம பேசுவோம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்துக்கிட்டதுக்கு. இதை இன்னும் மேலும் பல பேருக்கு போய் சேர்றதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. தேங்க்யூ அண்ட் குட் நைட் டு ஆல்.